அப்படி வச்சிரு. ஆடியோ மட்டும் போதும். வீடியோ அப்புறமா பண்ணலாம். வேற கேமரா ஆர்டர் போட்டிருக்கேன், அதில் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ யூஎஃப்ஐ லீகசி இது உங்களுக்கு தெரியும், கரெக்டா? ஸோ யூஎஃப்ஐ லீகசி இருந்தாலும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்குள்ள இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. ஸோ என்னது, 3 பிரைமரி கண்டிப்பா 4வது டிஸ்க் என்னவா மாறிடும், எக்ஸ்டெண்டட் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். நீங்க எக்ஸ்டெண்டடா கொடுக்கணும் அவசியம், அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், 3 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டெண்டடா மாறும். எதுல, லீகசி பயாஸ்ல. பட் யூஎஃப்ஐல என்னதுன்னா பிரைமரி பார்ட்டிஷன் பா ஒன்லி 128 பார்ட்டிஷன்ஸ். புரியுதா? பார்த்து நீ இந்த பயாஸ்ல யூஎஃப்ஐ லீகசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. லீகசின்றது என்னன்னா ஹார்ட் டிஸ்க்கு லிமிட் இருக்கு. 2 TBக்கு மேல ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ணாது, இது தெரியுமா தெரியாதா? தெரியாதுல்ல, அதை அவங்க கூட வாங்கி எழுதிக்கு வந்த டேபிள் கம்பேரிசன். யூஎஃப்ஐல வச்சினா தான் பல டிபிகள் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. புரியுதா? இப்போ சர்வர் இருக்குது, சர்வரில் எத்தனை டிபி போடுவாங்க, 10 TB 100 TB 1000 TBலாம் போடுவானுங்க. கூகுள்லாம் இருக்குன்னா உலகத்தில் இருக்க எல்லாவனுக்கும் அக்கௌண்ட் கொடுத்துருக்குது. அதில் வந்து என்ன சாதாரணமாக 2 TB 3 TB ஹார்ட் டிஸ்கை போடுவோம். ஸோ அப்போ உனக்கு இந்த மெத்தட் தெரியலன்னா நீ புதுசாகவே டிஸ்க் ஆட் பண்ணுற. இப்போ ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ஒரு டிஸ்க் ஓடுது, புதுசாக இன்னொரு டிஸ்க் போடுறேன்னா அது ஓஎஸ்ல போய் மேனேஜ் பண்ணுவேன். அப்போ பார்ட்டிஷன் பண்ணும்போது எங்கே வருவேன், டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் வருவேன். டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் டிஸ்கை இன்சுலைஸ் பண்ணும்போது கேட்கும் ஜிபிடியா எம்பிஆரான்னு. ஸோ ஜிபிடி கொடுக்காம எம்பிஆர் கொடுத்து இன்சுலைஸ் பண்ணிட்டேன்னா அன்அலோகேட்டட் வந்துடும். அப்புறம் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 TBக்கு மேலே ஸ்பேஸ் என்ன யூஸ் ஆகாது, மீதியெல்லாம் அன்அலோகேட்டடில் அப்படியே தான் இருக்கும். தெரியாமல் அப்படி நீ கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி அந்த 2 TBயில் இருக்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணி அதை அன்அலோகேட்டடில் கொண்டு வந்து தான் ஜிபிடிக்கு மாற்ற முடியும். அதனால இந்த பேசிக் தெரியாமல் இருக்கக்கூடாது. நம்ம இப்போ சர்வரில் ஒர்க் பண்ணோம், எங்கெங்கேயோ ஒர்க் பண்ணாங்கிறோம், பேசிக் தெரியாமல் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இப்படி நுணுக்கமாக கேள்வி கேட்பாங்க. ஸோ வந்து இன்சுலைஸ் பண்ணியிருக்கீங்களா, எரர் வந்தால் என்ன பண்ணுவீங்க? இன்சுலைஸ் பண்ணும்போது எரர்லாம் வரும், ஐஓ எரர் வரும், ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் வரும். சரியா? ஸோ இப்போ 3 பிரைமரி ஒரு எக்ஸ்டெண்டட். சரியா? இந்த 3 பிரைமரி ஒரு எக்ஸ்டெண்டட்ல எத்தனை டிரைவ்ஸ் கிரியேட் பண்ண முடியுன்ற கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இப்போ சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ், நம்ம தேவைக்கு ஒரு 4 டிரைவ் ஒரு கம்ப்யூட்டரில் வைக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் என்ன வைக்கலாம், எவ்வளோ கிரியேட் பண்ணலாம்? ஸோ மேக்ஸிமம் கிரியேட் பண்ண லெட்டர்ஸ் என்ன வரும்? இப்போ ஏபிசிடி எடுத்தால் A to Z 26 லெட்டர்ஸ் இருக்குது. சரியா? ஏவும் பியும் லெட்டர்ஸ் வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னால் ஃப்ளாப்பி டிரைவ் அலோகேட் பண்ணதுனால டிஃபால்ட்டாக சி டிரைவ் தான் இருக்கும். ஸோ ஃப்ளாப்பி டிரைவ் நம்ம யூஸ் பண்ணல, பட் அப்பவுமே அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்க. ஃப்ளாப்பி டிரைவ் மிஷினில் தேவைன்னா அதுக்கு ஏவும் பியும் தான் கொடுக்கணும். அதனால தான் ஓஎஸ் எதில் உட்காருது, சியில் உட்காருது. அப்போ C to Z வந்து 24 வருது லெட்டர்ஸ். ஓகே, 24 டிரைவ்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியுமா, இல்லை அதுக்கு மேலே கிரியேட் பண்ணலாம்? ஏன்னா 128 பிரைமரி பார்ட்டிஷன் எதில் சொல்கிறீங்க, ஜிபிடியில் சொல்கிறீங்க. அப்போ 128 டிரைவ்ஸ் வரணும்ல. அப்போ லெட்டர்ஸ் எப்படி அசைன் ஆகும்? அப்படியா அசைன் ஆகுமா? அப்படியே பண்ணி பார்த்துட்டுல சொல்லணும், பண்ணாமல் சொல்லக்கூடாதுல்ல. 128 பார்ட்டிஷன் வரும்னு சொல்லி படிக்கிறீங்க, அப்போ 128 பார்ட்டிஷன் கிரியேட் ஆகுதுன்னு செக் பண்ணணும் முதல்ல. சரியா? ஸோ இசட் வரைக்கும் வந்துட்டு மீதியெல்லாம் என்னன்னு காட்டணும், சும்மா நியூ வால்யூம்னு காட்டும். ஒரு வால்யூம்னு காட்டும், அந்த வால்யூமுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிஸ்கில் இருக்க ஒரு ஆப்ஷன். அதாவது என்னன்னா எத்தனை டிரைவ் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ண முடியும், அதுக்கு லிமிட்டே கிடையாது, எத்தனாலும் கிரியேட் பண்ணலாம். ஆனால் அந்த இசட்டுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் இல்லாமல் வெறும் நியூ வால்யூம்னு இருக்கும். அந்த வால்யூமுக்கு நேம் கொடுத்துக்கலாம் நீங்கள். புரியுதா அருள்? நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விடக்கூடாது. ஏன்னா இப்போவுமே நீங்கள் செக் பண்ணலாம், டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவ் ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் டிரைவ் லெட்டர்னு கொடுத்தீங்கன்னா இந்த 24 தான் வரும். அதுக்கு மேலே இருந்தால் தான் அது அசைன் ஆகும். அப்போ இருக்குன்னா அதுக்கு மேலே நீ சொல்கிற மாதிரி ஏபி காட்டணுமே, காட்டாது. அதனால தெரிஞ்சுட்டு கரெக்டாக சொல்லணும், ரைட்? ஸோ அப்போ 3 பிரைமரி ஒரு எக்ஸ்டெண்டட்ன்றது எம்பிஆர் கான்செப்டும், 128 பிரைமரின்றது ஜிபிடி. இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்ல பார்ட்டிஷன் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்றதுக்கு விஷயம். ஸோ இப்போ பார்ட்டிஷன்லாம் பண்ணிட்டீங்க, ரைட்டு? ஆப்ரேஷனில் இருக்கிறீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் எல்லாம் விட்டுருங்களேன். இப்போ என்னன்னா 4 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இது ஒரு 20, இது ஒரு 20, இது ஒரு 20. ஸோ இப்போ இது பிரைமரி, இது எக்ஸ்டெண்டட், 3 பிரைமரி ஒரு எக்ஸ்டெண்டட். இப்போ எனக்கு வந்து யூட்டிலைசேஷன், அதாவது என்னன்னா இந்த இ டிரைவ் ஃபுல் ஆயிடுச்சு, எஃப் டிரைவ்ல
ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. இ டிரைவ் வந்து 20 அவுட் ஆஃப் 20 யூஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்னன்னா வந்து டிரைவை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், சைஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பாசிபிலிட்டி இருக்கா? சரி, இந்த எக்ஸ்டெண்டடா ஃபார்மேட் பண்ணுவோம். ரைட், ஃபார்மேட் பண்ணி அனலைஸ் கேட்டு போகணும். எப்படி இதில் ஆட் பண்ணுவேன்? எப்படி இதில் ஆட் பண்ணுவேன்? நான் சொல்றது இந்த ஸ்பேஸை இங்க யூட்டிலைஸ் பண்ணணும். டேய் இங்க பாருடா, இது நான் சொல்றதே உங்களுக்கு இன்னும் புரியல. இது 20 GB ஃபுல்லா இருக்கு. இந்த 20 GB வந்து ஒரு 3 GB டேட்டா இருக்கு, மீதி 17 GB இருக்கு. சரியா? இப்ப இந்த 17 இங்க மெர்ஜ் பண்ணிக்கணும். அது பண்ண முடியுமான்னு கேக்குறேன். அதாவது நீ எஃப் டெலிட்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம் அதுக்கு ஆப்ஷன்? சிங்க் வால்யூம்ன்றது தப்பான பதில். சரி, நீ சொல்லு, உனக்கு ஐடியா இருக்கா? எங்க இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன்? அதான் கேள்வி. சரி, என்ன ஆப்ஷன் கொடுப்ப அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு? அதானே கேள்வி. டெக்னிக்கலா தானே. எக்ஸ்டெண்ட் வால்யூம் கொடுத்தா என்ன டிஸ்கா மாறும்? அது எல்லா யூசருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? எல்லா யூசருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? ஸோ பண்ணலாம். சரியா? எக்ஸ்டெண்ட் வால்யூம் பண்ணணும்னா அவன் சொல்றது கரெக்டு தான், பட் பேசிக் டிஸ்க்ல பண்ண முடியாது. சரியா? நீங்க இப்போ ஒரு டிஸ்கை வந்து ஓஎஸ் போட்டீங்கன்னா, இப்போ இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, டிஸ்க் 0ன்னு இருக்கும், இல்லை டிஸ்க் 1ன்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று பேசிக்னு இருக்கும், இல்லை டைனமிக்னு இருக்கும். புரியுதா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணாலே பேசிக் டிஸ்க் தான் லோட் ஆகும், டைனமிக்ல லோட் ஆகாது. டைனமிக்ன்றது ஒன்லி வால்யூம் பர்பஸ்க்கு, இவன் சொல்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. பட் அது இல்லாமல் ஆப்ஷன் இருக்குது. தேர்ட் பார்ட்டி டூல் இருக்கு, பார்ட்டிஷன் ரீசைசர், பார்ட்டிஷன் மேஜிக், இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா ஸ்வாப்பே பண்ணலாம். அதாவது அந்த டிரைவை டிஸ்டர்பே பண்ணாம என்டர் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இதுக்கு. அதாவது இது வந்து சோர்ஸ், இது டெஸ்டினேஷன்ல எவ்வளவு ஸ்பேஸ் வேணும்ன்றது நீ கொடுத்துட்டு அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே மெரிஜா இங்க வந்துடும் ஸ்பேஸ். ஆனா தேர்ட் பார்ட்டி டூல் தான் பண்ண முடியும். விண்டோஸ்ல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. விண்டோஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா இவன் சொன்ன மாதிரி கண்ண மூடிட்டு பண்ணா என்ன ஆகும்னா டிஸ்க் டைனமிக்கா மாறிடும். டிஸ்க் ஒன்ஸ் டைனமிக்கா மாறிடுச்சுன்னா அதுல இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்துட்டு கம்ப்ளீட்டா அதை டிரைவ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு அன்அலோகேட்டட் பண்ணாதான் திருப்பி ஓஎஸ் போட முடியும். இல்லைன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகாது, எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ இப்போ நம்ம கத்துக்க போற கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசிக் டிஸ்க்னா என்ன, டைனமிக் டிஸ்க்னா என்ன. இப்போ நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணிருக்கீங்கல்ல, டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க, உங்க டிஸ்க் எல்லாமே பேசிக்ல தான் இருக்கும். செக் பண்ணுங்க. அந்த பேசிக் டிஸ்கை பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் 0 இருக்க இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்க, கன்வெர்ட் டு டைனமிக்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது பண்ணணும்னா எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும்னு சொல்றேன். புரியுதா? இப்போ நீ எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சிருக்க, சில இருக்கு, ஈல இருக்கு, எஃப்ல இருக்கு, அப்படியே டைனமிக்கா மாறிடும். பட் திருப்பி அப்படியே வந்து பேசிக்கா ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆமா, எல்லாத்தையும் டெலீட் பண்ணி அன்அலோகேட்டடா கொண்டு வரணும் டிஸ்க் ஃபுல்லாத்தையும். அதுக்கு பிறகுதான் மாற்ற முடியும், என்ன மாற்ற முடியாது. இப்ப என்ன இருக்கு, என்ன காட்டுது? பேசிக் காட்டுதா? நீ இதில் ஓப்பன் பண்ணி பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் இன்டர்வியூல கொஸ்டின் பார்த்திபன். பேசிக் நான் டைனமிக் நான் கொஸ்டின். இங்க இங்க டிஸ்க் 0ன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல போட்டிருக்கா இங்க, அதுக்கு வெளியில அதை ரைட் கிளிக் பண்ணு. இப்ப என்னெல்லாம் காட்டுது பாரு, என்ன காட்டுது? கன்வெர்ட் டு. சரியா?
ஸோ வால்யூம்னு மாறிச்சுன்னா வேற, பார்ட்டிஷன் வேற. டைனமிக் டிஸ்க்ல எல்லாமே வால்யூமாக தான் இருக்கும், பேசிக் டிஸ்க்ல எல்லாமே என்னவா இருக்கும், பார்ட்டிஷன். ஸோ அந்த டிஸ்க் எம்பிஆர்ல இருக்கா ஜிபிடியில் இருக்கா, அதுலேயே ரைட் கிளிக் பண்ண தெரியும். கன்வெர்ட் என்ன காட்டுது, இல்லை அது கீழே ஜிபிடியில் இருக்கு. அப்போ என்ன பயாஸ்ல இருக்குன்னா யூஎஃப்ஐ பயாஸ்ல இருக்கு. சரியா? ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே பாரு, ஜிபிடியில் வச்சுட்டு இப்போ பயாஸை லீகசிக்கு மாற்றிட்டீங்கன்னா விண்டோஸ் பூட் ஆகாது. ஆமாம், அதாவது உனக்கு எப்பெல்லாம் வந்து பூட்டபுள் பூட் ஆர்டர் இருக்குல்ல, பூட் ஆர்டரில் வந்து ஹார்ட் டிஸ்க் பேர் காமிக்குதுன்னா அது வந்து லீகசி பயாஸில் இருக்குன்னு அர்த்தம். விண்டோஸ் பூட் மேனேஜரை காமிச்சதுன்னா அது யூஎஃப்ஐல இருக்குன்னு அர்த்தம். யூஎஃப்ஐ பயாஸில் தான் ஹார்ட் டிஸ்க்கு பதில் விண்டோஸ் பூட் மேனேஜர் காமிச்சிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்துருக்கியா? ஆனால் எதுக்குன்னு புரியாது. சரியா? லீகசி பயாஸ் வச்சிங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட நேம் வரும் பூட்டபுள் டிவைஸில். இது யூஎஃப்ஐ வச்சிங்கன்னா பூட் மேனேஜர், விண்டோஸ் பூட் மேனேஜர் அப்படின்றது தான் அந்த டிவைஸ் பூட் ஆர்டரில் நிற்கும். புரியுதா? இப்போ உங்களுக்கு எல்லாமே யூஎஃப்ஐ தான் இருக்கும், லேட்டஸ்ட் ஓஎஸ். சரியா? அதாவது 13th ஜென்ரேஷன், அதாவது 10th, ஆமாம் 12th 13th ஜென்ரேஷன்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு லீகசி பயாஸ் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக யூஎஃப்ஐ பயாஸ் போட்டான். ஏன்னா வந்து எல்லாமே லார்ஜ் ஸ்பேஸு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், யூஎஃப்ஐல கொண்டாந்துட்டான். புரியுதா? ஸோ இதே லீகசி வந்து எப்போ இருக்கும்னா ஒரு 2010 இப்போ ஒரு 2021 வரைக்கும் இருக்கிற நிறைய மிஷின்ஸ்ல என்ன இருக்கும்னா யூஎஃப்ஐ இருக்கும், லீகசியும் இருக்கும். பிஃபோர் 2010-9 உள்ள இருக்கிற மிஷின் எல்லாமே வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா என்ன பயாஸ், லீகசி பயாஸ் தான். ஏன்னா அப்போ யாரும் 2 TBக்கு மேலே என்ன பண்ணல ஹார்ட் டிஸ்க்கு பண்ணாங்க. ஆனால் எங்கே பண்ணுவாங்கன்னா ஓஎஸ் போடுற டிஸ்க் தான் பயாஸை பேஸ் பண்ணி ஸ்பேஸ் ஒர்க் பண்ணும். அடிஷ்னலாக போடுற டிஸ்க் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளே போய் மாற்றிக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, ரெய்டு அந்த மாதிரிலாம் கான்ஃபிகர் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. சரியா? ஸோ இப்போ டிஸ்க்கு, பேசிக், டைனமிக், இதோட டிஃப்ரென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும். என்ன படிக்கணும்? ஆமாம், பேசிக், டைனமிக். சரியா? ஸோ பேசிக் டைனமிக்கோட டிஃப்ரென்ஸை லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா தியரியில் நீங்கள் இதெல்லாம் கிளியராக இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா இன்டர்வியூவில் பேச முடியும். நீங்கள் என்ன தான் ப்ராக்டிக்கல் பண்ணு, ஒர்க் பண்ணு, தியரி தெரியாமல் டெக்னிக்கல் இன்டர்வியூ அட்டன் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. அப்படியே நான் என்ன பாயிண்ட் சொல்கிறேனோ இந்த பாயிண்ட்டை மட்டும் இன்டர்வியூவில் சொல்லுங்க போகும், வேறு எதுவுமே தேவையில்லை. சரியா? ஸோ இந்த பக்கம் பேசிக் போட்டுக்குங்க, இந்த பக்கம் டைனமிக். ஓகேவா? ரைட். இப்போ பேசிக் டிஸ்க்ல என்ன எழுதிக்கிங்கன்னா, பேசிக் டிஸ்க் ஆர் இன்டெண்டட் டு கிரியேட் ஒன்லி பார்ட்டிஷன்ஸ். Basic disk are intended to create only partition like primary or extended. எழுதிட்டீங்களா? To create only partitions like primary and extended. ஐயா, பிரைமரியாவோ எக்ஸ்டெண்டடாவோ பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணலாம். எதுல? பேசிக் டிஸ்க்ல. ஓகேவா? Dynamic disk are intended to create only volumes. Right? So second point, operating system only can be installed in basic disk. சரியா? In dynamic disk we cannot able to install operating system. அதை எழுதிக்கணும். டைனமிக்ல எழுதிக்கோ, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் இன்ஸ்டால். பேசிக்ல ரெண்டாவது பாயிண்ட் அதான், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேன் பி இன்ஸ்டால் ஒன்லி இன் பேசிக் டிஸ்க். பேசிக்ல தான் ஓஎஸ் போட முடியும், டைனமிக்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ண முடியாது. ரெண்டாவது அதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வி கேனாட் இன்ஸ்டால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைனமிக் டிஸ்க். அதுல வந்து கேன், இது கேனாட், அவ்வளவுதான். அதுல முடியும், இதுல முடியாது. சரியா? அடுத்தது ஆல் டிஸ்க், ஆல் பிசிக்கல் டிஸ்க் ஆர் இண்டிவிஜுவல் டிஸ்க் இன் பேசிக். அதாவது இண்டிவிஜுவல் டிஸ்க்னு எதுக்கு சொல்றோம், அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ என்கிட்ட 2 டிஸ்க் இருக்கட்டும் எக்ஸாம்பிளுக்கு. சரியா? ஸோ இது ஒரு 80 GB இருக்கு,
செகண்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 8 ஜிபி போடுறேன், ரைட். ஸோ இப்போ நான் பேசிக் டிஸ்க் வச்சேன்னா எனக்கு என்ன கதைன்னா, இங்கே வந்து 3 பிரைமரி, ஒரு எக்ஸ்டெண்டட் இருக்கு, ரைட். இப்போ செகண்ட் டிஸ்க் நான் அதே மாதிரி வந்து எதில் லீகசியில் போட்டேன்னா இங்கேயும் 3 பிரைமரியும் ஒரு எக்ஸ்டெண்டடும் பண்ணலாம். ஆனால் இந்த டிஸ்க்குக்கும் அந்த டிஸ்க்குக்கும் டிபெண்டன்சியே இருக்காது, டிபெண்டன்சி பண்ணவும் முடியாது. எப்படி டிபெண்டன்சினா, இங்கே இருக்க டிரைவ் பத்தலன்னு வையேன், இங்கே ஸ்பேஸ் இருந்ததுன்னா எடுத்து அங்கே என்ன பண்ண முடியாது, ரிப்ளேஸ் பண்ண முடியாது. எதில், பேசிக்கில். பட் டைனமிக் டிஸ்க்னால என்னன்னு கேட்டிங்கன்னா, யூசிங் மல்டிபிள், அந்த பாயிண்ட் எழுதுங்க தேர்ட்ல, யூசிங் மல்டிபிள் பிசிக்கல் ஹார்ட் டிரைவ் using multiple physical hard drive we can create single logical drive. புரியுதா? ஸோ டைனமிக் டிஸ்கோட கான்செப்ட், மெயின் கான்செப்ட் என்னன்னா, இந்த 2 டிஸ்க்ல இருக்கிற 80 ஜிபியை மொத்தமா சேர்த்து ஒரே ஒரு டி டிரைவா 160 நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். சரியா? யூசரை பொறுத்த வரைக்கும் அது ஒரே டி டிரைவ் 160 ஜிபி. ஆனா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2 பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க்ல இருக்க ஸ்பேஸும் ஒன்னா என்ன ஆயிட்டு இருக்கு, ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதுதான் வந்து டைனமிக் டிஸ்க். புரியுதா? பேசிக் டிஸ்க்ல இந்த வேலையை பண்ண முடியாது. பேசிக் டிஸ்க்ல நீ 10 ஹார்ட் டிஸ்க் போட்டாலும் 10 தனி தான். உனக்கு தேவைப்படுற மாதிரி நீ அதை என்ன பண்ண முடியாதுன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற கேஸுக்காக தான் டைனமிக் டிஸ்க்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்ல, இந்த 3 பாயிண்ட் போதும். இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லணும், ரெய்டுன்னு சொல்லணும். அதாவது அந்த நேமை நல்லா கவனிச்சிங்கன்னா, ரிடண்டன்ட் அரே ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க். அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் டிஸ்க்லையும் அரேவா டேட்டா போய் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ரெய்டில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், என்ன டைப் ஆஃப் ரெய்ட்னா எப்படி ஸ்டோர் ஆகும், டேட்டாஸ் எங்கே சேவ் ஆகுது எப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் ரெய்டு. ஓகேவா? ஸோ அப்போ ரெய்டுன்னு என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ ரிடண்டன்ட் அரே ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க்னா சிம்பிளாக சொல்லணும், எத்தனை ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க்கை எடுத்தாலும் அதை ஒரே லாஜிக்கல் டிரைவாக கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னாலே போதும், புரிஞ்சிடும் ரெய்டுனா என்னன்றது. ஸோ இப்போ சர்வரில் எதுக்கு ரெய்டு வச்சிருக்காங்க புரியுதா பார்த்திபன்? ஏன்னா ரெய்டு இருந்தால் தான் நம்ம கிட்ட இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுன்னா திருப்பி புதுசாக ஆட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு ஷேர் டிரைவ் பார்த்துருக்கு, யூசருக்கு வந்து மெயில் பாக்ஸ் கொடுக்குற, மெயில் பாக்ஸில் சைஸ் கொடுத்துக்கிட்டே வருவேன், கடைசியில் அந்த சைஸ் என்ன, அந்த ஃபோல்டர் என்ன ஆகும், அந்த ஹார்ட் டிஸ்க் என்ன ஆகும்? இல்லை ஒரு ஃபைல் சர்வரே இருக்குன்னு வச்சுக்கேன் ஆஃபீஸில், ஃபைல்ஸை யூசருக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறீங்க, அவங்க அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறாங்கப்பா. ஸ்டோர் பண்ணி ஒரு லெவலுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் நாள் கம்மியாக இருக்கும், டேட்டா ஏற்ற என்ன ஆகும், அந்த சைஸு ஃபுல் ஆகிடும் ஒரு டைமில், டிஸ்க் ஃபுல். இப்போ டிஸ்க் ஃபுல் வந்தோன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க, புது டிஸ்க்கு ஸ்டோரேஜ் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, இது தெரியாமல் எப்படி பண்ணுவீங்க, ரெய்டுனா என்னன்னு தெரியாமல் எப்படி பண்ணுவேன், இதை தான் தியரியில் கேட்பாங்க. இதா இல்லையா? ஸோ புது ஹார்ட் டிஸ்கை சொருகுனா ரெய்டில் எப்படி ஒர்க் ஆகும், என்ன ரெய்டு இருக்கு, ஸோ என்ன ரெய்டு வச்சா அது ஒர்க் ஆகும், இது தியரி. புரியுதா? ஸோ இந்த ரெய்டுன்றது இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்குமே இருக்கும். நீ இன்ஜினியரிங் படிச்சியா? நீ என்ன இன்ஜினியரிங் படிச்ச? நீ எம்சிஏ படிச்சல? சொல்ல மாட்டேன், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் படிக்காம வந்து நீ சிஎன் படிச்சுட்டு வந்தியப்பா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில், அது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். அதில் இருக்குது கிளீனாக வாட் இஸ் ரெய்டு, அதுக்கு தியரிலாம் எழுதி 10 மார்க் கொஸ்டின்லாம் எழுதுறீங்க, ரிடண்டன்ட் அரே ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க் அப்படின்னு ஒரு படம்லாம் போட்டு என்னென்னலாம் வரைஞ்சிட்டு வரீங்க. ஆனால் இப்போ கேட்டால் அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. தெளிவாக சொன்னாங்க, அந்த தியரியிலே இருக்குது, எடுத்து படிச்சிங்கன்னா இப்போ புரியும், அழகாக புரியும். ஓஹோ இதுதான் சொல்லியிருக்காங்களா. ஸோ ரிடண்டன்ட் அரே ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க் அப்படின்னா என்னன்னா, பிசிக்கல் டிஸ்க் எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணலாம், அதுக்கு சில மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க மைக்ரோசாஃப்ட். ஸோ இப்போ நம்ம படிக்கிற எல்லாமே மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு சிஸ்டம் இன்ஜினியர் பண்ணுற வேலை. ஸோ இதே மெத்தடை வேற இதில் வேற ஓஎஸ்ல எவனாவது வேற விதமாக கூட பண்ணியிருக்கலாம். பட் நம்ம கற்றுக்கிறது என்னது, சரியா? ஸோ இப்போ இந்த ரிடண்டன்சி எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கு எத்தனை டிஸ்க் தேவை, அதுக்கு என்னென்ன வால்யூம்ஸ். ஸோ இப்போ யூசிங் மல்டிபிள் பிசிக்கல் ஹார்ட் டிரைவ் we can create single logical volume. அதாவது சிங்கிள் டிரைவ் கிரியேட் பண்றதுல உள்ள, அதைத்தான் அந்த மீனிங். சிங்கிள் லாஜிக்கல் டிரைவ். அதாவது நீ மை கம்ப்யூட்டர்ல பாக்குற ஒரு டி டிரைவ் தான் உள்ள காட்டும்,
ஆனா அந்த ஒரு டி டிரைவ்ல இருக்க ஸ்பேஸ் வந்து 2 பிசிக்கல் டிஸ்க்ல இருந்து உனக்கு உள்ள ஒரே டிரைவா காமிச்சிட்டு இருக்கும். அதை தான் இப்படி சொல்றோம். இப்போ ப்ராக்டிகல் பண்ணும்போது உனக்கு புரிஞ்சிடும். புரியுதா இல்லையா? ஸோ இந்த கேஸ் தேவைப்படும். எதுக்கு தேவைப்படும்? கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணும்போது டேட்டாஸ் ஃபுல் ஆயிடும். கரெக்டா? இப்போ நான் வந்து டிரைவ் லெட்டரை பர்சனலா யூஸ் பண்ணா மாத்திக்கலாம். இப்போ கூகுள் டிரைவ் இருக்குன்னா அந்த பாத்தை நான் மாற்ற முடியுமா? கூகுள் டிரைவை கூகுள் சர்வர்ல இருக்க இ டிரைவ்ல வச்சுட்டான்பா. சரியா? இது அப்போ HTTP லிங்கா நம்ம எல்லாருக்கும் வருது. சரியா? நம்ம எல்லாருக்கும் 15 GB அதுல இருக்கு ஸ்டோரேஜ். ஸோ 15 GB கொடுத்தான், ஒரு 10 GB போட்டான். சரி, கூகுள் புதுசாக ஆரம்பிச்சப்போ ஒருத்தனா இப்போதான் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு வரான். இப்போ ஆரம்பிக்க 15 GB என்ன ஆகிட்டு இருக்கும், அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த 10 GB என்ன ஆயிடுது, ஃபுல் ஆயிடுது. இப்போ டிஸ்க் தூக்கி போடுவோம். டிஸ்க் தூக்கி போட்டினா நீ பாட்டுக்கு பேசிக் டிஸ்க்ல போட்டினா அதுல ஒரு எஃப் டிரைவ் கிரியேட் ஆகும். இப்போ எஃப் டிரைவ் கிரியேட் ஆச்சுன்னா பாத்து மாறிடும். கரெக்ட் தானே? அந்த பாத்தை இங்க மேப் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா ஆல்ரெடி பாத்தை மேப் பண்ணிருக்கிறேன் எங்க இ டிரைவ்ல. அப்ப அந்த பாத்தை மாத்தாம நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா டைனமிக் டிஸ்க் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். டைனமிக் டிஸ்க்ல என்ன ரைடு மெத்தட் போட்டேன்னா அந்த பிசிக்கல் டிஸ்கை சொருவி அப்படியே அதை வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி மிங்கிள் பண்ணிக்கலாம். இப்படி எத்தனை ஹார்ட் டிஸ்க் வேணாலும் நீ சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம், ஒரே டிஸ்கை காட்டலாம் லாஜிக்கலா. இந்த பிசிக்கல் லாஜிக்கல் இந்த வேர்டிங்க மறந்துடாதீங்க. புரியுதா? எத்தனை பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் 100 கூட இருக்கலாம், அதை ஒரே டிரைவ் ஆக்கி காட்டுறது தான் என்னது ரைடு. ஒரு டிரைவாகவும் காட்டலாம், பல டிரைவாகவும் காட்டலாம், ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து. சரியா? பட் ஒரு டிரைவ்ன்றது சிம்பிளா புரிஞ்சிடும். நீ இன்டர்வியூருக்கு சொன்னாலும் சரி, யாருக்கு சொன்னாலும், ஒரு டெக்னீஷியனா நீ வந்து இதை யாருக்கு வேணா சொல்லு, உனக்கு கண்டிப்பா புரியும். இப்போ ஒரு யூசரே உன்ட்ட கேட்கறான் என்னங்க ரைடு அப்படின்னா இதான் ரைடு. சிம்பிளா இதான் ஐடியா பண்ணும். சரியா? இந்த ரைட்ல அடுத்து என்ன இருக்குன்னா ஹார்ட்வேர் ரைடு இருக்கு, சாஃப்ட்வேர் ரைடு இருக்கு. சரியா? டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல போய் அதாவது நம்ம பண்றோம்ல, அதுதான் சாஃப்ட்வேர் ரைடு. சரியா? டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல பண்ணாம ஓஎஸ்க்கு முன்னாடியே நம்ம பயாஸ் இருக்குல்ல, அங்கேயே ரைடு கான்ஃபிகர் பண்ணலாம். அதான் ஹார்ட்வேர் ரைடு. சரியா? ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹார்ட்வேர் ரைடு அண்ட் சாஃப்ட்வேர் ரைடு எழுதி வச்சுக்கோங்க. ஹார்ட்வேர் ரைடு வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஓஎஸ், அதாவது என்னன்னா ஓஎஸ் டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகாது. சாஃப்ட்வேர் ரைடு எதை டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்? ஓஎஸ் டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். சரியா? ஹார்ட்வேர் ரைடு காஸ்ட் எக்ஸ்பென்சிவ். ஏன் அப்படின்னா ரைடு கார்டுன்னு ஒன்று வாங்கி மாட்டினாதான் அந்த ரைடு ஒர்க் ஆகும். ரைடு கண்ட்ரோலர் அப்படின்வாங்க சர்வரில். அதுதான் ஹார்ட்வேர் ரைடு. ஏன்னா அது பயாஸ்ல இருந்தே என்ன பண்ணும், ஒரு ரைடு கார்டுன்றது ஒரு சின்ன இது மாதிரி தான் இருக்கும். நம்ம பிசிஐ கார்டெல்லாம் மாட்டுறோம்ல, அந்த மாதிரி ஒரு கார்டை வந்து சர்வரில் மாட்டிட்டு அந்த ரைடு கார்டு மட்டும் தனியாக ஒரு பேட்டரியில் ஓடும். அது நம்ம கொடுக்குற பவர் சப்ளைல ஓடாது. ஏன்னா பவர் கட் ஆச்சுன்னா ரைடு என்ன ஆகிடும், கொலாப்ஸ் ஆகிடும். அது இப்படி தான் வந்து சர்வரில் ரைடு கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா? ஆனால் அந்த ரைடு கார்டு விலை அதிகம், எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அது ஒரு ஹார்ட்வேர். புரியுதா? பட் சாஃப்ட்வேர் ரைடுன்றது ஃப்ரீ, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ள இருக்க ஒரு ஆப்ஷன். ஏன் சாஃப்ட்வேர் ரைடு யூஸ் பண்ணக்கூடாது? சாஃப்ட்வேர் ரைடு யூஸ் பண்ணனா டிராபேக் வரும். ஏன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணி ரைடு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிராஷ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதான் லாஜிக். சரியா? உனக்கு ரிஸ்க் தெரியும். பட் காசு இல்லாமல் எனக்கு இப்போ ரைடு வேணும், பண்ணணும், ஒர்க் பண்ணி பார்க்கணும்னா நீ சாஃப்ட்வேர் ரைடு யூஸ் பண்ணு. டேட்டா எனக்கு கண்டிப்பாக வேணும்னா நீ என்ன ரைடு யூஸ் பண்ணுவ? ஸோ அப்போ ஆஃபீஸில் சர்வர்லாம் டேட்டா சென்டரில் வாங்கி வச்சிருக்காங்கன்னா அதில் ரைடு கண்ட்ரோலும் ரைடு கார்டும் இருக்கும். அதான் ஹார்ட்வேர் ரைடு. புரியுதா? ஸோ டிபெண்டிங் ஆன் ஓஎஸ் சாஃப்ட்வேர் ரைடு, இண்டிபெண்ட் ஆஃப் ஓஎஸ், அதாவது ஓஎஸ் சம்மந்தம் இல்லாமல் ஒர்க் ஆகிற ரைடு தான் என்னது, ஹார்ட்வேர் ரைடு. சரியா? ஸோ இப்போ இந்த ரைடோட ஃபியூச்சர்ஸ் என்ன? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன ரைடுனா சாஃப்ட்வேர் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக் தெரிஞ்சுக்கிங்க போதும். எந்த ரைடு வந்து ஹார்ட்வேர் ரைடு, எந்த ரைடு சாஃப்ட்வேர் ரைடு. ஸோ சாஃப்ட்வேர் ரைடில் நம்ம இப்போ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகும். சரியா? அது இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா சிம்பிள் வால்யூம். அது நீங்கள் ஒன்றும் ரைட் கிளிக் பண்ணாலே அதில் இதான் வரும். நீங்கள் டிஸ்கை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா காட்டும் அதெல்லாம். சிம்பிள் வால்யூம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேண்ட் வால்யூம். தேர்ட் ஒன் வந்து ஸ்ட்ரைப்டு வால்யூம்.
4th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா RAID 1, 5th ஒன் பார்த்தீங்கன்னா RAID 5. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா RAID 0ன்றோம். ஸோ RAID 0ன்றது பியூரா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேண்ட் ஸ்டைப் சிம்பிளில் சொல்கிறது தான் RAID 0. RAID 1ன்றது தனி கான்செப்ட், RAID 5ன்றது தனி கான்செப்ட். சரியா? ரிடண்டன்ட் அரே ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க். ஸோ இதில் வந்து எல்லாத்துக்கும் எவ்வளோ ஃபிசிக்கல் டிஸ்க் தேவை, அப்படி ஃபிசிக்கல் டிஸ்க் இருந்தால் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும், எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எப்படி குறைக்கலாம், எப்படி அதில் டேட்டாஸ் ரைட் ஆகும், எது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் கொடுக்காது, எது பெஸ்ட்டு. அதாவது டேட்டா தான் நமக்கு முக்கியம். டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது எந்த RAID டேட்டாவை வந்து செலவு இல்லாமல் காப்பாற்றி கொடுக்குதோ அதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த கம்பேரிசனை நான் என்ன பண்ணணும், சொல்லணும். அப்போ எனக்கு இதோட ஃபண்டமெண்டல் என்ன இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா சிம்பிள் வால்யூம். ஓகேவா? இந்த சிம்பிள் வால்யூம்ன்றது என்னன்னா வந்து ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்கும். என்கிட்ட ஒரே ஒரு பிசிக்கல் டிஸ்க் தான் இருக்கு அப்படின்னா என்னால் சிம்பிள் வால்யூம் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும், வேற எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. இப்போ நீங்க உங்க மிஷின்லாம் ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்குது, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா சிம்பிள் வால்யூம் மட்டும் எனேபிள்ல காட்டும், மீதி எல்லாம் ஹைட் ஆகி போயிருக்கும். ஏன்னா மற்றது பண்ணணும்னா மினிமம் 2 ஹார்ட் டிஸ்க் இருந்தால் தான் அந்த ஆப்ஷன் என்ன ஆகும், எனேபிள் ஆகும். இப்போ இங்க என்ன காட்டுது பாரு, கிளிக் பண்ணி பாருங்க உங்களுதுல. ரைட் கிளிக். இங்க காட்டுது. ஏய் எதுல கிளிக் பண்ற, அங்க பாடுற டிஸ்க்ல ரைட் கிளிக் பண்ற. நீ டிரைவ்ல போய் ரைட் கிளிக் பண்ணிருப்ப. டிஸ்க் 0 இருக்குல்ல, அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ண காட்டும் பாரு. இங்க பாரு, அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் இருந்தாலும் அதுல ரைட் கிளிக் பண்ணி காட்டும். அன்அலோகேட்டட் ஸ்பேஸ் இருக்கா உங்க இதுல, அதுல ரைட் கிளிக் பண்ணி பாரு. அது கீழே மத்தெல்லாம் இருக்கும் பாரு, ஸ்பேண்டு. அதுதான் சொல்றேன். ஏன்னா வந்து மத்ததெல்லாம் எனேபிள் ஆகணும்னா நீ 2 பிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் மாட்டினா தான் என்ன ஆகும், புரியுதா? ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் ஏன் ஐடில் இருக்கு, ஏன்னா ஒரு பிசிக்கல் டிஸ்க் தான் வச்சிருக்க. இப்போ சப்போஸ் 2வது டிஸ்கை போட்டினா இந்த 3 எனேபிள் ஆகிடும். இது ஒர்க் ஆகணும்னா மினிமம் 3 டிஸ்க் வேணும். அதனால தான் இது தியரி, புரியுதா? ஸோ அப்போ சிம்பிள் வால்யூம்னா என்ன, சரியா? ஸோ இப்போ சிம்பிள் வால்யூம்னா என்ன நோட் பண்ணிங்க. சிம்பிள் வால்யூம் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் பிசிக்கல் ஹார்ட் டிரைவ். ஒன்லி ஒன் பிசிக்கல் ஹார்ட் டிரைவ், அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. ஒன்லி ஒன் பிசிக்கல் ஹார்ட் டிரைவ். So we can create volume or extended volume. We can create volume or extended volumes inside the same physical hard drive. ரைட்டா? ஸோ அப்போ ஒரு டிஸ்க்குள்ள வால்யூம் கிரியேட் பண்ணலாம், அந்த டிஸ்க்குள்ளேயே வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னன்னா வந்து சிம்பிள் வால்யூம். ஸோ அப்போ மற்ற வால்யூம்ஸ் ஒர்க் ஆகும்னா மினிமம் 2 டிஸ்காவது வேணும். ஸோ இப்போ ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு டிஸ்க்ல இருக்கிற டேட்டா வேற எந்த டிஸ்க்லையும் பேக்கப் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஸோ இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் பிசிக்கலாக போன டேட்டா என்ன ஆகிடும்? ஸோ அப்போ ஃபால்ட் டாலரன்ஸ் இல்லை. தேர் இஸ் நோ ஃபால்ட் டாலரன்ஸ் இன் சிம்பிள் வால்யூம். எழுதிங்க. எழுதிட்டீங்களா? தேர் இஸ் நோ ஃபால்ட் டாலரன்ஸ். அப்போ சிம்பிள் வால்யூம் வைக்கிறதுனால டேட்டா என்ன ஆகாது, டேட்டாக்கு பேக்கப் கிடையாது, சேஃப்டி கிடையாது, டேட்டா ஃபுல்லாக கிராஷ் ஆகிவிடும். அதான் சிம்பிள் வால்யூம்.
ஆனால் ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் என்கிட்ட இருக்குன்னா வேற வழியே இல்லை, என்னால் சிம்பிள் வால்யூம் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். சரியா? ஸ்பேண்ட் வால்யூம் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு வந்து மினிமம் எவ்வளோ வேணும்னா 2 வேணும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 சப்போர்ட். எவ்வளவு? மினிமம் 2 வேணும், மேக்ஸிமம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணும்? இது கரெக்டாக அந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஸ்பேண்ட் வால்யூம் சொல்லிட்டு 100 டிஸ்க் சப்போர்ட் பண்ணால் மண்ணை மேலே போட்டுவோம். இல்லை அது எத்தனை வேணா சப்போர்ட் பண்ணுன்ட்டு அப்படியே தோராயமாக ஒரு பதில் சொன்னீங்கன்னா இன்டர்வியூ என்ன ஆயிடுவேன்? நான் பார்த்திபன் அப்படி சொன்னால் என்ன ஆயிடுவேன்? அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், அப்டேட் அப்புறம் சொல்கிறேன்னு அதோட முடிச்சு. நீ செலக்ட் ஆகலப்பெல்லாம் சொல்ல மாட்டான், மைண்ட்லேயே இருக்கும், இது கூட தெரியாமல் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. சரியா? ஸோ 2லேருந்து 32 ஃபிசிக்கல் ஆர்டரே போடலாம்பா. பட் இதோட தியரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் அதாவது ஸ்பேண்ட் வால்யூம் டஸ் நாட் கன்சிடர் அபவுட், எழுதுங்க, ஸ்பேண்ட் வால்யூம் does not consider about the size of the physical hard drive. ஏன் இந்த பாயிண்ட சொல்றேன் அப்படின்னா, does not consider about the size of the physical hard drive. So that we can utilize any amount of space from any physical hard drive. அதாவது என்னன்னா, எந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து வேணா எவ்வளவு வேணா சைஸ் எடுத்துக்கவும் முடியும், ஃபுல் சைஸையும் யூஸ் பண்ண முடியும். அதுதான் என்ன வால்யூம்? ஸ்பேண்ட் வால்யூம். அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இப்போ என்கிட்ட இங்கே ஒரு 8 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க். செகண்ட் ஹார்ட் டிஸ்க்கு 20 இருக்கு, ஓகேவா? தேர்ட் ஹார்ட் டிஸ்க் ஒரு 50 இருக்கு. இப்போ ஸ்பேண்ட் டஸ் நாட் கன்சிடர் அபவுட் த சைஸ் நீ ஏன் சொன்ன அப்படின்னா, இதுல நீங்க எப்படி வேணா சைஸ் கொடுக்கலாம். இதுல ஒரு அமௌண்ட் ஆஃப் சைஸ் கொடுக்கலாம், இதுல ஒரு அமௌண்ட் ஆஃப் சைஸ் கொடுக்கலாம், இதுல ஒரு அமௌண்ட் ஆஃப் சைஸ் கொடுக்கலாம், அப்படியும் கொடுத்துக்கலாம். மொத்தத்தையும் ஒன்னா சேர்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம். அதுதான் வந்து என்னன்னா ஸ்பேண்ட் வால்யூம், ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நான் வந்து இந்த 3 டிஸ்கையும் ஒன்னா சேர்த்துட்டேன்ப்பா எக்ஸாம்பிளுக்கு. சரியா? ஒன்னா சேர்த்துட்டேன். சேர்த்தா மொத்தமாக என்னாச்சு, 150 GB எனக்கு காட்டிக்கிட்டு இருக்கு உள்ள ஒரே ஒரு இ டிரைவ்ல. ரைட்? ஸோ இப்போ எனக்கு டேட்டா எப்படி ரைட் ஆகும், அதான் அடுத்த மெத்தடு. ஸோ ஸ்பேண்ட் வால்யூம்ல டேட்டா எப்படி ரைட் ஆகும்னா, எது ஃபர்ஸ்ட் டிஸ்கோ அதுக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக டேட்டாவும் ரைட் ஆகும். ரைட்? இது ஃபுல்லானா தான் செகண்ட் ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா ரைட் ஆகும், அடுத்து இங்கே ரைட் ஆகும். ஆனால் யூசரை பொறுத்த வரைக்கும் ஒரே டிரைவுக்குள்ள காப்பி ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆனால் டெக்னிக்கலாக எப்படி ரைட் ஆகிட்டு இருக்கு, தேர்ட் இப்படி ரைட் ஆகிடும். சப்போஸ் இப்படி ரைட் ஆகி ஃபுல்லாக டேட்டா இருக்கு என்கிட்ட, ரைட்டா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இந்த பிசிக்கல் டிஸ்க் போச்சுன்னு வச்சுக்கோங்களா, என்கிட்ட மீதி எவ்வளோ டேட்டா இருக்கு, 130 இருக்கு. சரி, ஓரளவுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லலாம், டேட்டா எடுக்கலாம்னு சொல்லலாம். சப்போஸ் இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், எவ்வளோ போயிடுச்சு? ஸோ அப்போ இதுலையுமே ஒரு நிலையான இது இல்லை, பேக்கப் இல்லை. ஏன்னா ஃபால்ட் டாலரன்ஸ் இல்லை. ஏன்னா புடிங்கிச்சுன்னு வச்சுக்கோ, இப்போ 2 டிஸ்க் தான் வச்சிருக்க, ஒன்று வந்து 100 போட்டேன், இன்னொன்று வந்து 20 போட்டேன். ஸோ 20 போனால் பரவாயில்ல, 100 எடுத்துப்பேன். ஆனால் 100 போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுலேயும் என்ன இல்லை, தேர் இஸ் நோ ஃபால்ட் டாலரன்ஸ். பட் அட்வான்டேஜ் என்ன, எந்த சைஸில் ஃபிசிக்கல் டிஸ்க் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அதை அதாவது நீயா ஸ்பெசிஃபை பண்ணாலும் எவ்வளோ சைஸ் வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி என்னது மொத்தமாக இருக்கிற சைஸையும் நீ என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னன்னா வந்து ஸ்பேண்டு. எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அடுத்து ஸ்ட்ரைப் படிக்கிறீங்களே, ஸ்ட்ரைப்பில் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னா 3 ஹார்ட் டிஸ்க் இருந்தாலும் 3க்கும் ஒரே வேல்யூ இருக்கணும், அப்போ தான் ஃபுல் சைஸ் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா யூஸ் பண்ண முடியாது. பட் ஸ்பேண்டில் தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. பட் ஸ்பேண்ட் என்னன்னா வந்து ரைட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கம்மி. ஏன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் லோடு ஃபுல்லாக்கி தான் அடுத்த ஹார்ட் டிஸ்க்கு என்ன ஆகுது, போகுது. சரியா? ஸோ இதுதான் வந்து ஸ்பேண்ட். அப்போ தேர் இஸ் நோ ஃபால்ட் டாலரன்ஸ் இன் எது, ஸ்பேண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப். எல்லாமே ரைடு தான்ப்பா, பட் கம்பேர் பண்ணி எது அட்வான்டேஜ் எது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிற டெக்னிக்கல் தான் நீங்கள் படிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ இப்போ ஸ்ட்ரைப் இருக்குன்னு வச்சுக்கேன், சேம். இப்போ எனக்கு ஸ்ட்ரைப்பில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ட்ரைப்டு வால்யூம் வில் கன்சிடர் அபவுட் த சைஸ் ஆஃப் த பிசிக்கல் டிஸ்க். வில் கன்சிடர். ஏன் அப்படின்னா, ஒரு டிஸ்க்ல என்ன சைஸ் கொடுக்குறியோ அதே தான் மற்ற எல்லா டிஸ்க்லையும் எடுக்கும். அதான் வந்து ஸ்ட்ரைப்டு. புரியுதா? ஸ்பேன்ல என்ன சொன்னேன், இப்போ வந்து இது 80 GB,
இது 20 ஜிபி, இது 50 ஜிபி, இதுதானே சொன்ன கதை. ஸோ இப்போ இது மூணுத்தையும் நான் யூஸ் பண்ணேன்னு சொன்னா இங்க மினிமம் என்ன சைஸ் இருக்கு? மூணுத்துலையும் 20 தான் எடுக்கும். அதான் வந்து ஸ்ட்ரைப். 3 டிஸ்க்லையும் ஒரே மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கும். அதான் அதுக்கு பேர் ஸ்ட்ரைப்னு வச்சிருக்கான். ரைட்டா? இப்போ நான் வந்து மூணுத்தையும் ஸ்ட்ரைப்புக்கு எடுத்தேன்னா இங்க 20, இங்க 20, இங்க 20, 60 தான். மீதி சைஸ் என்னவாயிடும்? அன்அலோகேட்டட்ல போயிடும். அதை நான் ஸ்ட்ரைப்பா என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸ்பேண்டா வேணா என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்ப எனக்கு ஸ்ட்ரைப்பிங்ல ஃபுல் ஸ்பேஸ் வேணும்னா 3 டிஸ்க் எப்படி இருக்கணும்? சேம் சைஸ்ல இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஃபுல் சைஸை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ பெரிய டிராபேக்ல இது. ஒரு 3 டிஸ்க் வச்சிருந்த, இது 100 ஜிபி வச்சிருக்க, இது 200 ஜிபி வச்சிருக்க, இதெல்லாம் பெருசா இருக்குது. இங்க வந்து ஒரு 80 ஜிபி வச்சிருக்க. இப்போ இந்த 80 தானே 3 கிரேட் ஆகும். சரி, நான் பிசிக்கல் சைஸை விட்டுறேன். நானே மேனுவலா இங்க வந்து இப்போ இந்த 80 ஜிபில 1 ஜிபி இங்க கொடுத்தேன்னா இங்கேயும் 1 தான் வரும், இங்கேயும் 1 தான் வரும், டோட்டலா 3 வரும். புரியுதா? அதாவது நீங்க சைஸை மாத்தினீங்கன்னா ஒரு டிஸ்க்ல மாத்தீங்கன்னா மூணுத்துலயும் சைமல்டேனியஸா மாறிடும். அதுதான் வந்து ஸ்ட்ரைப்டு. பட் ஸ்பேன்ல அப்படி கிடையாது, தனித்தனியா மாத்தலாம். இதுல ஒரு 2 ஜிபி கொடுக்கலாம், இதுல 4 கொடுக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு அலோகேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைப்பிங்ல அதை பண்ண முடியாது. பட் டேட்டா ரைட்டிங் மெத்தடை கவனிச்சிங்கன்னா ஏ இங்க ரைட் ஆனா பி இங்க ரைட் ஆகும், சி இங்க ரைட் ஆகும். ஸோ அப்போ பிசிக்கல் டிஸ்க் ஃபெயில் ஆகும்போது டேட்டா கண்டினியூட்டி இல்லாமல் போகும். கரெக்ட் தானே? பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் இங்க இருக்கு, செகண்ட் லைன் இங்க இருக்கு, தேர்ட் லைன் இங்க இருக்குது. கட்டாயி போச்சுன்னா பாட்டு எப்படி படிக்கும்? கண்டினியூட்டி இல்லை ஃபைல்ஸ்ல. புரியுதா? ஸோ அதுதான் வந்து டிராபேக். பட் ரைட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் இன் ஸ்ட்ரைப்டு வால்யூம். புரியுதா? ஸோ அப்போ அதில் இருக்க மாதிரியே கம்பேர் பண்ணி எழுதுங்க. ஸ்ட்ரைப்டு வால்யூம் வில் கன்சிடர் அபவுட் த பிசிக்கல் சைஸ் ஆஃப் த ஹார்ட் டிரைவ். எழுதிட்டீங்களா அந்த லைனை? ஸ்ட்ரைப்டு வால்யூம் வில் கன்சிடர் அபவுட் த size of the physical hard drive because we can allocate only ஸ்பீடா போனா சொல்லுங்க, பொறுமையா சொல்றேன். because we can allocate only same amount of space in all the physical hard drive. தியரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வியூலாம் உங்க ரெசியூமை வச்ச படம் வரைஞ்சு கூட அதெல்லாம் சொல்லி காட்டுங்க, தப்பே இல்லை, அவனுக்கு புரியும். அதெல்லாம் யோசிக்காதீங்க. இப்படி சொன்னீங்கன்னா தான் அவனுக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு கஸ்டமர் சப்போர்ட்ல இருக்கவன், கிளைண்ட் சப்போர்ட்ல இருக்கவன் எந்த கொரிஸ் வந்தாலும் அந்த கொரிஸ்க்கு என்ன பண்ணிருக்கணும், கிளாரிட்டியான பதில் சொல்லியிருக்கணும். இல்லைன்னா அந்த கஸ்டமர் சப்போர்ட்டு குவாலிட்டி இழந்து விட்டது. ஸோ குவாலிட்டி இருந்தால் ப்ராஜெக்ட் எங்கே போயிடுச்சு, நம்ம கை விட்டு. இதுதான் ப்ராஜெக்ட் எடுக்கிறதும் அதுக்கு இன்ஜினியர் எடுக்கிறதுன்னு காரணம். புரியுதா? ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறான்னா என்கிட்ட பல தில்லாலங்கடி இன்ஜினியர் இருக்கான்னு சொல்லி தான் போய் சொல்லி என்ன பண்ணுவோம், ப்ராஜெக்டை எடுத்துட்டு அப்புறம் டுபாக்கூர்லாம் செலக்ட் பண்ணுவோம். இந்த டுபாக்கூர் கொடுக்குற சர்வீஸ் எப்படி இருக்கும்? மேனேஜருக்கு டெய்லி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ண முடியாம ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பான். இது என்ன சொல்லுவான், அவன் குவாலிட்டின்னு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு கடுப்பா இருக்கும். என்ன அவன் டெய்லி வந்து பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவன் நினைச்சிக்கிட்டு இருப்பான். நீ செய்யற வேலையை தான் குவாலிட்டி, உன்னை கணக்கு காமி தான் கிளைண்ட்ல ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கேன். இப்போ நீ தப்பா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒரு 3 மாசம் கழிச்சு என்ன ஆகும்? அப்புறம் வேலை தானே போயிடும். அப்புறம் வந்து சொல்லுவான், எங்க கம்பெனில ப்ராஜெக்ட் இல்லை, என்ன வேலையை கொடுத்துக்கிட்டாங்க, நீ ஒழுங்கா வேலை செஞ்சாதானே ப்ராஜெக்ட் நிற்கும். ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் இருக்கணும். அவன் கொடுக்குற எஸ்எல்ஏ, நம்ம என்ன வேலைக்கு போறோம், கஸ்டமர் சர்வீஸ்க்கு போறோம். அதை எஸ்எல்ஏ எப்படி ஒர்க் பண்ணணும், எல்லாமே ஒரு சேலஞ்ச் மாதிரி தான். எப்படி நம்ம ஓத்த எடுக்கிறோம், அந்த இதெல்லாம் பண்றோமோ இதே மாதிரி அந்த இதில் ஒர்க் பண்றதுக்கு கண்டிஷன்ஸ் இதுதான். இது என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீ எப்போ வேணா வேலையை விடலாம், எங்க வேணா வேலையை என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். புரியுதா? அது தெரியாத வரைக்கும் பயந்துன்னு தான் இருக்கணும். இருக்கிற வேலை போச்சுன்னா ஐயோ இந்த வேலை போச்சுன்னா அடுத்த வேலை என்னால் வாங்க முடியாது, ஏன்னா நான் டெக்னிக்கல்ல கம்மியா இருக்கேனே அப்படின்றது நமக்கே தெரியும். அது எப்போனா ப்ராப்ளத்தை ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது தெரியும். ரைட்? ஸோ அப்போ ஒரே சைஸை எடுத்துக்கிறது தான் என்னது, ஸ்ட்ரைப்பிங். இப்போ ஸ்ட்ரைப்பிங்ல ஃபால்ட் டோலரன்ட் இருக்கானா? கண்டிப்பா இல்லை. ஏன்னா இங்கேயும் ஒரு பிசிக்கல் டிஸ்க் போச்சுன்னா டேட்டா கண்டினியூட்டி இல்லை. ஸோ தேர் இஸ் நோ ஃபால்ட் டாலரன்ஸ் இன் என்னது, ஸ்ட்ரைப்டு. அப்போ RAID 0 மொத்தத்துக்கு வேலைக்கு ஆகாது. எதுக்கு? டேட்டாவை ரெக்கவரி பண்றதுக்கு. பட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். இது மூணுத்துலையுமே என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்க, இதுல என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கிற மொத்த சைஸையும் யூஸ் பண்றது ஒரு அட்வான்டேஜ். சரியா? ரைட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அட்வான்டேஜ், பட் டேட்டா ரிடண்டன்சி இல்லை. சரியா? ஸோ இப்போ RAID 1னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, RAID 1க்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிரர்டு வால்யூம். ரைட்? என்ன வால்யூம்?
மிரர்டு வால்யூம் இதுதான் வந்து RAID 1. ஏன்னா இப்போ நீங்கள் அங்கே ரைட் கிளிக் பண்ணும்போது அங்கே என்ன காமிச்சிருக்காதுன்னா RAID 1 காமிச்சிருக்காது, மிரர் வால்யூம் தான் காமிச்சிருக்கும். அது உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஸோ மிரர்னு சொன்னோன்னே தெரிஞ்சிட்டு இருக்கோம். மிரர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அங்கே அப்படியே காட்டும். அப்போ மிரரோட வேலை என்னன்னா, ஒரு டிஸ்கில் என்ன இருக்கோ அது அப்படியே இன்னொரு டிஸ்கில் இருக்கும், டூப்ளிகேட் காப்பி. ஸோ டிஸ்க் 0ல் என்ன இருக்கோ டிஸ்க் 1ல் அப்படியே டிக்டோவாக இருக்கும். அதான் வந்து மிரர் வால்யூம். பட் என்ன டிராபேக்கு? செலவு அதிகம். ஏன் செலவு அதிகம்? இங்கேயும் 8 GB இருக்கு, அப்போ இங்கேயும் 8 GB இருந்து தான் ஆகணும், அப்போதான் மிரர் கிரியேட் ஆகும். ஸ்ட்ரைப்பிங் மாதிரியே தான் எதுவும். பட் என்னன்னா இங்க இருக்கிற 8 GB டேட்டா அப்படியே இங்க இருக்கும். அப்போ இப்போ 2 ஹார்ட் டிஸ்க்கு காசு கொடுத்து வாங்கி 160 GB என்னால் யூஸ் பண்ண முடியல, 80 தான் யூஸ் பண்ண முடியுது. பட் 100% டேட்டா என்னவாகுது? இது போனால் இங்கேருந்து எடுக்கலாம், இது போனால் இங்கேருந்து எடுக்கலாம். ஆனால் எக்ஸ்பென்சிவாக இருக்கு. புரியுதா இல்லையா? 4 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டேன், யூசருக்குலாம் கொடுத்துட்டேன். இப்போ பேக்கப்புக்கு இன்னொரு 4 TB வாங்க வேண்டியிருக்கே, அப்போ காசு செலவாகுது இல்லை? 8 TB வாங்கி 4 TB தான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் இதோட டிராபேக்கு. பட் 100% ஃபால்ட் டோலரண்ட் எதுதான்? மிரர் வால்யூம் பண்ணீங்கன்னா 100% ஃபால்ட் டோலரண்ட். புரியுதா? ஃபால்ட் டோலரண்ட்னு சொல்றேன், நோ ஃபால்ட் டோலரண்ட்னா தான் இல்லைன்னு அர்த்தம். 100% ஃபால்ட் டோலரண்ட்னா என்ன அர்த்தம்னா ஃபெயிலியர் ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டிஸ்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 தான் வேணும். ஏன்னா 3வது வச்சாலும் அதில் டிக்டோவா இதே காப்பி தான் வரும். ஸோ அப்போ மினிமம் 2 தான், மேக்சிமமும் 3வது டிஸ்கை போட்டு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா 3வதுலேயே அதே காப்பி தான் வரும். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 2 to 32 தான்ப்பா. ஸ்ட்ரைப்லையுமே சேம் 2 to 32. புரிஞ்சிச்சா மிரர் வால்யூமு? ஸோ மிரர் வால்யூம் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 2 physical hard drives. Both the hard disk are having duplicate data. அதாவது ரெண்டுத்துலையுமே அங்கே இருக்குது இங்கே, இங்கே இருக்குது அங்கே இருக்கும். அதுதான் வந்து என்னது? மிரர் வால்யூம். ஸோ இப்போ மிரர் வால்யூம் பண்ணுவியா இல்லைன்னா ஸ்ட்ரைப் வால்யூம் பண்ணுவியா? டேட்டா வேணும்னா மிரர் தான் பண்ணுவேன், ஆனால் மிரர் செலவு அதிகம். அதுக்கு தான் அடுத்த கான்செப்டுக்கு வரும். ஸோ இப்போ இந்த செலவை குறைக்கணும், ஸ்பேஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்து கொண்டு வரதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா RAID 5. ஸோ RAID 5னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைப்பிங் வித் மிரரிங். அது ஸ்ட்ரைப்பிங்கும் மிரரையும் ஒன்றா சேர்க்கறது தான் RAID 5. இல்லைடா, ஸ்ட்ரைப்பிங் பண்ணியா, இங்கே மிரரிங் பண்ணுறியா, இந்த 2 ரைடையும் ஒன்றா சேர்த்தினா அது RAID 5. ஸ்ட்ரைப்பிங் அண்டு மிரரிங் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தா அது RAID 5. ஸோ அப்போ 2 லாஜிக்லையும் ஒர்க் ஆகும். புரியுதா இல்லையா? ஸோ ஸ்ட்ரைப்பிங்க்கும் மிரரிங்க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை? அது சைஸ், ஒரே சைஸ் தான். ஸ்ட்ரைப்பிங்ல என்ன சொல்கிறோம்? ஃபுல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும்னா 3த்துலையும் ஒரே சைஸ் தான் இருக்கணும். கரெக்டா? ஸோ ஸ்ட்ரைப்பிங் RAID 5ன்றது இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் மிரரிங் அண்ட் ஸ்ட்ரைப்பிங்கு. மினிமம் நம்பர் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வந்து 3, மினிமம் 3 வேணும். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் தனியாக 3 டிஸ்க் இருக்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை சேர்க்கக்கூடாது, ஏன்னா அதில் ஆல்ரெடி டிரைவெல்லாம் அலோகேட் ஆகிருக்கும். அதுலேருந்து RAID என்ன ஆகாது? கான்ஃபிகர் ஆகாது. புரியுதா? அன்லிமிட்டெட், அதுதான் RAID 5. ஸோ இப்போ RAID 5ஓட ஒர்க்கிங் லாஜிக்கை கவனிப்போம். சரியா? ஸோ ஸ்ட்ரைப்பிங் வித் மிரரிங் பண்ணுது இல்லையா? ஸோ ஸ்ட்ரைப்பிங் எப்படி ரைட் பண்ணுதுன்னு சொன்னேன்? அது ஸ்ட்ரைப்பிங். மிரரிங் என்ன நடக்குது? ரைட். இப்போ வந்து எனக்கு மினிமம் எத்தனை வேணும்னா 3 வேணும். ஃபர்ஸ்ட் டிரைவு, செகண்ட் டிரைவு, தேர்ட் டிரைவ். ஓகேவா? இப்போ என்ன கான்செப்ட்னா RAID 5 பண்ணுறதா இருந்தாலும் எல்லா டிஸ்க்கும் எப்படி தான் இருக்கணும்? ஒரே சைஸில் தான் இருக்கணும். ஏன்னா மிரரிங் பண்ணுறதுனால கண்டிப்பாக எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும், இல்லைனா RAID 5 பண்ண முடியாது. ஸோ மினிமம் 3 இருந்தாலும் சரி, அன்லிமிட்டட் இருந்தாலும் சரி, எல்லா டிஸ்க்கும் என்ன பண்ணணும்? ஒரே சைஸில் தான் போடணும். நீ ஒரே சைஸில் போட்டால் எப்படி எடுக்கும்னு பாரு. இப்போ இது 8 GB, இது 8 GB, இது 8 GB, ரைட்? 3த்தையும் மொத்தமாக சேர்த்தா எவ்வளோ வரும்? 240 வரும்.
ஆனால் அங்கே ஃபிசிக்கல் சைஸ் என்ன காட்டும்னா 160 தான் காட்டும், 240 வராது. சொல்கிறேன், அந்த 8 GB என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் பேரிட்டி. பேரிட்டின்றது எப்படின்னா, ஸ்ட்ரைப்பிங்கோட கான்செப்ட் என்ன, ஏ இங்கே, பி இங்கே, சி இங்கே. மிரரிங்கோட கான்செப்ட் என்ன, ஏ இங்கே இருந்ததுன்னா அந்த டிஸ்கில் என்ன இருக்கும், மிரர் பண்ண ஏ இருக்கும், அதை வந்து ஏபின்னு இருக்கும். பி இங்கே இருந்தால் பிபி இங்கே இருக்கும், சி இங்கே இருந்தால் சிபி இங்கே இருக்கும். இப்படியே என்ன ஆகும்னா ஈவனாக மாற்றி மாற்றி ஸ்ட்ரைப்பிங் மிரரிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ எந்த டிஸ்க் நடுவில் கவுந்தாலும் இதோட பேக்கப் இங்கே இருக்கும், இதோட பேக்கப் இங்கேயும் இருக்கும். இது கவுந்தா இதோட பேக்கப் இங்கே இருக்கும், இருக்கா? அதுதான் வந்து RAID 5. அப்போ RAID 5ல எனக்கு என்னன்னா வந்து சைஸை அதிகமாக எடுத்துக்க முடியுது. எனக்கு மிரரில் என்ன ட்ராபேக்னா, எந்த சைஸ் வாங்கினாலும் அப்படியே டிக்டாவாக நான் கொடுக்கணும். அதனால நான் கம்பெனிஸ்ல என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும், RAID 5 தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். சரியா? இதை தவிர்த்து RAID லெவல்ஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, RAID 1, 2, 3, 4, 5, 10 வரைக்கும் இருக்கு. எல்லாம் காம்பினேஷன் ஆஃப் ரைட்ஸ் தான். ஆனால் இதில் இது மட்டும்தான் சாஃப்ட்வேர் RAID. இப்போ நீ RAID 2, 3 கேள்விப்படுறேன்னா அது என்ன RAID? அது ஹார்ட்வேர் RAID. புரியுதா? இந்த RAID இருக்குல்ல, இதையே இன்டெப்தா பெருசா படிக்கிறான் தெரியுமா, அவன் தான் ஸ்டோரேஜ் இன்ஜினியர். யாரு? ஸ்டோரேஜ் டிவைஸ்னா என்ன, எங்கேயும் போய் வளர மாட்டீங்களா? ஸ்டோரேஜ் டிவைஸ்னா ஒன்றும் கிடையாது, பெரிய பாக்ஸ். அந்த பெரிய பாக்ஸுக்குள்ள n நம்பர் ஆஃப் ஹார்ட் டிஸ்க். அது இந்த n நம்பர் ஆஃப் ஹார்ட் டிஸ்கை ரிடண்டன்சி இதை மாதிரி RAID கான்ஃபிகர் பண்ணிட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜுக்கு மேலேயே வந்து ஒரு OS வரும். அது ஸ்டோரேஜுக்கு மேலேயே வந்து ஒரு OS, அதாவது அது ஃபேர்ம்வேர் OS. நம்மள மாதிரி சாஃப்ட்வேர் OS கிடையாது. அது பூட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் தேட தேவையில்லை. எம்பெடட் ப்ரோக்ராம் சொல்கிறோம்ல, ஆன் பண்ணால் அந்த ப்ரோக்ராம் அது ஓடும். பயாஸ் என்ன பண்ணும், அதை எதாவது பண்ண முடியுமா நீங்கள்? அது இருக்கிற செட்டிங்ஸை மாற்றலாம், ஓடும். இதை மாதிரி டெவலப் பண்ணியிருப்பான் ஒவ்வொருத்தரும் அந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டு. என்னது IBM ஒருத்தர் டெவலப் பண்ணால் அது IBM ஸ்டோரேஜ். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற IBM ஃபேர்ம்வேர் எப்படி ஒர்க் ஆகும், அந்த சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆச்சுன்னா எப்படி அப்டேட் பண்ணும், இதை படிக்கிறது தான் ஸ்டோரேஜ் இன்ஜினியர். இப்போ சொல்லுங்க, ஸ்டோரேஜ் படிக்கிறது கஷ்டமா? ஒன்றும் கிடையாது. சிம்பிளா லாஜிக் புரியாம எதையும் மேல இருக்கிறத போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம். அதாவது தலைவன் என்ன பண்ணுவான்னா, படிக்கட்டு ஏறி மேலே போகணும்னு ஆசை போடுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் படியில் கால் வைக்க மாட்டான், லிஃப்ட்ல ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடுவோம். என்ன சொல்ற? ஒரு லிஃப்ட் கட்டாச்சுன்னா எங்கே வருவோம்? ஃபர்ஸ்ட் படி செகண்ட் படின்னு எதுக்கு வச்சிருக்காங்க? பொறுமையாக ஏறி போப்பா, உடம்புக்கு நல்லது, பெர்ஃபார்மன்ஸுக்கு நல்லது. இதெல்லாம் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக எங்கே போய் உட்காந்துக்கிறான். இப்போ இந்த அடிப்படை தெரியாதவன்ட்ட போய் ஸ்டோரேஜை பற்றி பேசுறீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நான் என்ன சொல்லுவேன், ஸ்டோரேஜ் டிவைஸ் தானே எடுத்துட்டு வா, அதில் என்ன இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்குது, RAID இருக்குது, அதுக்கு மேலே ஒரு OS இருக்குது. அந்த OS என்ன பண்ணுது, அந்த டிவைஸ் எப்படி ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும், இதை நான் கற்றுக்கிட்டா நான் ஸ்டோரேஜ். ஸோ இந்த என்ட்ரி லெவல் கற்றுக்கிறீங்களா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இதை ஒழுங்காக படிச்சிங்கன்னா இதுலேருந்து எதா வேணால் மாறும். இதுலேருந்து லினக்ஸ் இன்ஜினியராக மாறு, இதுலேருந்து VMware இன்ஜினியராக மாறு, இதுலேருந்து ஸ்டோரேஜ் இன்ஜினியராக மாறிக்கோ, இதுலேருந்து நீ வந்து கிளவுடுக்கு போய்க்கோ, பிரச்சனை இல்லைங்கிறேன். அப்போ ஸ்டோரேஜ் கான்செப்ட்ல இருக்கிறது இதுதான். இதை என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா, இந்த ஃபேர்ம்வேர்ல தனியாக ரன் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு தனி பவர் சப்ளை. என்கிட்ட இருக்க சர்வரில் என்ன இருக்கும்னா, ப்ராசஸர் ரேமும் தான் இருக்கும், இதுக்கு தனி பவர் சப்ளை. இப்போ ஒரே கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்கை போட்டால் என்ன பண்ணுறீங்க, ஒரே பவர் சப்ளை கொடுக்குறீங்க, கரெக்டாக? தனித்தனி சப்ளை ஓடுது. நம்ம பேட்டரியை போட்டோம்னா அதுலேயே வந்து ப்ராசஸர் ஓடுது, அதுலேயே ரேம் ஓடுது, அதுலேயே ஹார்ட் டிஸ்க்கும் ஓடுது, ரைட்டா? ஸோ எனக்கு என்ன ட்ராபேக்னா, இப்போ இந்த லேப்டாப் வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன் வருதுன்னு வையேன், ஹெவி பவர் உள்ளே போயிடுது. உள்ளே போனோன்னா என்ன ஆகும், டிஸ்க்கும் போகும். ப்ராசஸர் போச்சு, ரேம் போச்சுன்னா அதில் டேட்டா உள்ள ஒன்றும் இல்லை, எடுத்து தூக்கி வச்சா திருப்பி ஒர்க் ஆகும். ஆனால் ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்குது, அதை வச்சு தானே ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இம்பேக்ட் ஆகுது. அந்த ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆனவுடனே உனக்கு என்ன ஆகுதுன்னா, வேலை நின்று போகுது. இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம் வேலை நின்று போகுது. இதை தான் நீங்கள் யோசிக்கணும். நம்ம சப்போர்ட் ஜாப்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ரேஷன்ஸ் ரெகுலராக ரன்னிங்கில் இருக்கிறத டவுன் டைம் ஆக விடாமல் வேலை செய்கிறது தான் நம்ம செய்ய போகிற வேலை. ஆமாம், அந்த ஒர்க்கோட கண்டினியூட்டி நிற்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம ஒரு டாக்டர். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் நின்று எல்லாம் நின்று போகிற மாதிரி, கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நின்று போச்சுன்னா அங்கே ஆப்ரேஷன் நின்று போகும். ஸோ அப்போ ஒரு ஹார்ட்டை காப்பாற்றுற டாக்டர் எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருப்பார்.
ஸோ அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் ஒரு சர்வர் ஒரு நிமிஷம் நின்னா பல கோடி லாஸ் ஆகுதுன்னா அங்கே உன்னை டெக்னிக்கல் இன்ஜினியரை போட்டால் உனக்கு என்ன சம்பளம் தருவோம்? லட்சத்தில் தருவோம். ஆனால் குவாலிட்டி காட்டுவியா நீ? அதான் மேட்ரு. உன் குவாலிட்டியை நீ காட்டு. எம்என்சியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், உனக்கு வேலை தரணும்னா பார்ப்போம். இந்த குவாலிட்டி காட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் கற்றுக்கணும். செகண்டு, வாயை திறந்து ஸ்ட்ராங்காக என்ன பண்ணணும்? நீங்கள் எப்போ வாயை திறந்து பேசுறது ஸ்ட்ராங் இல்லையோ அப்போவுமே நீங்கள் அவுட்டு இந்த தொழிலில். ரைட்? நீங்கள் சொல்கிற அந்த கான்ஃபிடென்ட் ஆன்சருக்கு அப்புறம் கஸ்டமராலேயோ யூசராலேயோ திருப்பி என்ன பண்ணக்கூடாது? எடுத்து பேசுறதுக்கு வேலை இருக்கக்கூடாது. அவன் நெட்டில் செக் பண்ணாலும் சரி, எங்கே செக் பண்ணாலும் சரி, அதாங்க இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்தோம்னா சில பேர் ஏமாலியாக இருப்பான், ஒத்துப்பான். சில பேர் கொஞ்சம் ஜீனியஸாக இருப்பான், நெட்டில் நோண்டுவான். இவன்கிட்ட கேட்டமே ரேம் என்ன பண்ண எப்படி சொல்லிட்டு போனான், நெட்டில் பார்த்தா எப்படி போட்டிருக்கு, ஒரு டுபாக்கூர் இன்ஜினியராக இருப்பான் போலையே, அவங்க கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஃபால்ட்டுக்கு வரவே மாட்டான். ஏன்னா நம்ம சொன்னது என்னது? ஏதோ அடிச்சு விட்டீங்க. அதுக்கு நம்ம உண்மையில என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? பேர் வாங்குறதுக்கு. ஏன் உண்மையில தெரியாதுங்க, நீங்க நெட்ல செக் பண்ணீங்கன்னு சொன்னா கூட. ஆனா அதை நம்ம எப்படி நினைக்கிறோம்? அப்படி சொன்னா நம்ம ஒரு இன்ஜினியரிங் நினைப்பானா? கேவலமா நினைக்க மாட்டான். பிரஸ்டீஜ் இஷ்யூ. பிரஸ்டீஜ் இஷ்யூ வரும்னு தெரியுதுல, அப்போ எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சு வேலைக்கு போக வேண்டியதானே? எல்லாரும் அவங்கவுங்க ஸ்பெசிஃபிகேஷனை படித்து அதுக்குள்ளே வேலை செய்ய தான் வராங்க. பட் ஏதோ சம்திங் மனுஷனோட அந்த இயற்கையா என்னன்னு தெரில, அவன் ஒரு இதில் போய் மாட்டிக்கின்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறோன்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்கான் பாவம். ஏன் படித்தான், எதுக்கு வேலைக்கு வந்தான், அவனுக்கு ஒன்றும் புரியல. இன்ஜினியரிங் படித்தான், ஏதோ ஒன்று பண்ணேன், கடைசியில் இந்த ஃபீல்டில் வந்து உட்காந்துக்கிறேன். அவன் நினச்சிக்கினே இருப்பான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரை தான் அவன் நினச்சிட்டு இருப்பான். ஹார்ட்வேரில் வந்துட்டா சொல்லுவான், நான் ஹார்ட்வேர் இன்ஜினியரு. என் ஹார்ட்வேர் இன்ஜினியர்னா கேவலமாக போயிடுமா? நீ இல்லைன்னா ஆப்ரேஷன் என்னோட என்ன ஆகாது. இப்போ கூகுளுக்கு தேவை டெவலப்பர் தான். கூகுளில் டெவலப்பர் அப்ளிகேஷனை ஓட ஓடணும்னா சர்வர் 24 hours ஓடணுமே. அதுக்கு சிஸ்டம் இன்ஜினியர் வேணுமே. சிஸ்டம் இன்ஜினியர் இல்லாமல் சர்வர் எப்படி ஓடும்? டெக்னிக்கல் ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவார் டெவலப்பர்? அப்போ சிஸ்டம் இன்ஜினியர் தான் முக்கியம். ஆனால் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியாமல் வேலை தேடுறது தான் தப்பு. அதாவது இந்த டெக்னிக்கல் வந்து உங்களை எப்படி சோதிக்கும்னா, இந்த டெக்னிக்கல் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வராதப்போ நீங்கள் எம்என்சிக்கு போனீங்கன்னா அவன் பயங்கரமாக டஃபாக கொஸ்டின் கேட்பான். அப்போ நீங்கள் அந்த டஃப்பான கொஸ்டினுக்கு இந்த தியரியை படிக்காமல் போகிறதுனால ஆன்சர் பண்ண மாட்டீங்க. பட் இதே நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவீங்க, நம்ம அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்க மாதிரி தெரியுது, ஒரு ஆவரேஜான கம்பெனிக்கு போவோம்னா அவன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் கேட்பான். அவன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் கேட்கல, நீங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணுற விதத்துல தெரிஞ்சிடும் இவன்ட்ட வேலை இல்லை, தேடி வந்திருக்கிறான், பிடிச்ச அமுக்கு, நம்ம கான்ட்ராக்டில் வேலை எடுத்து வச்சுக்கிறோம், அந்த சேலரி இவனுக்கு கொடுத்தா ஒத்துப்பான். ஏன்னா இவன் பேச்சிலே தெரிஞ்சிடும். ஒரு இன்டர்வியூவரோட மைண்ட் செட் என்னன்னா வந்து, இப்போ நீ என்கிட்ட வேலை தேடி வரணும்னு வச்சுக்கேன், நீ கெத்தா பேசுறியா இல்லை இந்த வேலை கிடைக்கணுன்ற மாதிரி பணிவாக பேசுகிறேன், உன் பேச்சில் எனக்கு தெரிஞ்சிடும். அப்படின்னு நீ பேசுனாலும் எனக்கு தெரிஞ்சிச்சு, ரைட், இது வேலை இல்லாமல் இருக்குது, இந்த வேலை தான் கிடைச்சா ஒன்று வந்துருக்குது, சரி இதுகிட்ட நெகோசியேஷன் பேசுனா அது என்ன பண்ணும், ஒத்துக்கும். நான் 3 lakhs தான் போட்டிருப்பேன், வந்திருப்பான். இவனுக்கு நம்பிக்கை இருக்காது. உடனே வந்து 2.5 நெகோஷியபிள், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். அப்போ நான் அடிமையை பிடிச்சிட்டேன். அவனுக்கு ஒரு சந்தோஷம், அப்போ வேலை கிடைச்சிச்சு. ஏன்னா டெக்னிக்கல் தெரியல, எந்த வேலைக்கு போகிறோன்னு தெரியல, என்ன போய் பேசணும்னு தெரியல, ஏதோ வேலை கிடைச்சிச்சு. வேலை கிடைச்சதுக்கு அப்புறமாவது சரி இதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமா, இல்லை அதை நோக்கி தான் போகிறோமா? ஏன்னா அடுத்து நீங்கள் வந்து ஒரு படி மேலே ஏறுறது எல்லாமே வந்து நீங்கள் இதை எவ்வளோ தூரம் நீங்கள் இறங்கி செஞ்ச வேலை ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பொறுத்து தான் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு படிக்கட்டே ஏறல, சரி நடுவு படிக்கட்டை வந்து நின்ட்டாரு, திருப்பி அடுத்த படிக்கட்டு ஏறும்போது கீழே இருக்க படிக்கட்டு தேவைப்படுது, இல்லைன்னா ஏற முடியாது. புரியுதா? அப்படி மிஸ்டேக் பண்ணுறது தான் இந்த ஃபியூச்சர் வந்து என்ன ஆகும்னா ஒரு குழப்பத்திலேயே போய் நிற்கும். அதாவது அவனால் என்ன பண்ண முடியாதுன்னா, வந்திருக்க வேலையிலேருந்து வெளில போக முடியாது, புது வேலையும் தேடுவான், அதுலேயும் வந்து சைன் பண்ண முடியாது, ரொம்ப யோசிப்பான், வேலையை விட்டா இது போயிடும், படிக்க டைம் இல்லை. அப்போ கடைசி வரைக்கும் அவனுக்கு என்ன தெரியலனா, அடுத்த இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இவன் அந்த வேலையில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணலாம், அடுத்த வேலையை வாங்கிடும். ஆனால் என்ன டிராபேக் ஆகுதுன்னா, ஏன் வேலையை விட சொல்கிறேன் சில பேர் அப்படின்னா, கண்டிப்பாக என்ன எதிர்பார்க்குறோம்னா இமிடியேட் ஜாயினிங் எதிர்பார்க்குற காலம் வந்துச்சு. புரியுதா? ஏன்னா எல்லா இடத்துலையும் என்னன்னா அப்ஸ்காண்ட் அவர் இன்ஜினியர்ஸ் அதிகமாயிட்டாங்க. இப்போ எப்படி ட்ரெண்டிங்னா, விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே அப்ஸ்காண்டு, இல்லைன்னா நிறைய பேருக்கு மனக்குழப்பத்தில் அப்ஸ்காண்ட் ஆகிடுவோம். இந்த கம்பெனியே பிடிக்காது, வேலையும் பிடிக்காது, அவனை மாற்றிக்க மாட்டான், ஆனால் எல்லா இடத்துலையும் சுற்றி டார்ச்சராக இருக்கிற மாதிரி தெரியும். வீட்டில்
கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை ஏதோ ஒன்று வந்தவொடனே என்ன பண்ணுவான், தூக்கி போட்டு ஓடிடுவோம் சொல்லாமல் கொள்ளாமல். இதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா வேற எங்கேயாவது வேலை கிடைச்சிருக்கும், வேற நல்ல வேலை கிடைச்சிருக்கும், ஃபாரின் போவோம், அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஆகும். இந்த மாதிரி நிறைய வந்து அப்ஸ்காண்ட் ஆகிற கேசஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னன்னா ஓப்பனிங்ஸ் டெய்லியும் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு ஆள் என்ன 1 மாதம் கழிச்சா போடுவேன், ஓடி போனவனுக்கு உடனே தான் போடணும். அதனால தான் இமீடியட் ஜாயினிங் கேட்குறான். அப்போ எவனாவது நோட்டீஸ் பீரியட்ல இருக்கானா, இமீடியட்டாக நாளைக்கே ஜாயின் பண்ணுவானா, அவனை தேடு, ரெஸ்யூம் அதை ஃபில்டர் பண்ணி எடு. அப்போ அழகாக பார்ப்பான், இமீடியட் ஜாயினிங் போட்டிருக்கா, அவனுக்கு கண்டிப்பாக கால் வரும். நோட்டீஸ் பீரியட் 90 நாள் போடுவான் பாரு, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை, காலே வராது, புலம்பிட்டே இருப்பான். 5 வருஷமா வேலை செய்கிற நிறைய ட்ரை பண்ணுறோம், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? 90 டேஸ் நோட்டீஸ் பீரியட் காமிச்சிக்கிட்டு இருக்கிய. ஸோ இது என்ன கேஸு? ஒரு கேஸ் எது அப்ஸ்காண்ட் ஆகுறது. இந்த அப்ஸ்காண்ட் ஆகுறவங்களை நம்பி மட்டும் நம்ம வேலை இல்லை. இப்போ என்கிட்ட 4 ப்ராஜெக்ட் இருக்கு, 40 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இப்போ புது ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ரிசோர்ஸ் காட்டணும். இப்பவும் நான் யாரை தேடுவேன்? இமீடியட் ஜாயினர் தேடுவேன். ஏன்னா கான்ட்ராக்ட் அப்படி தான் கொடுப்பான். ஏன்னா இப்போ நானே சப்கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சப்கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறேன். இப்போ இன்னும் 2 பேர் சைட்டுக்கு போயிருக்காங்க, யார் ஜோனும் ஜெஃப்ரியும் போயிருக்கானுங்க, கரெக்டா? இதெல்லாம் எப்படி வரும்? திடீர்னு என்னை கூப்பிட்டு நாளைக்கு இன்ஜினியர் அனுப்பணுன்றான். இப்போ நான் போய் நோட்டீஸ் பீரியட்ல இருக்கிற இன்ஜினியர் எங்கே இப்போ நான் தேடுறது? முடியாதுல்ல. என்னோட இன்ஸ்டியூட்டில் இருக்கிற பசங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் இதுதான். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஃபீல்டை பற்றி, எப்படி தேடுவான், எப்படி ஆள் பிடிப்பான், எப்படி அவுட் சோர்ஸ் பண்ணுவான். இப்போ நான் ஒரு 5 பேரை கொடுத்தேன். யாருக்கு? அரமமுதன் ஒருத்தருக்கு. அவரும் வெளியில் என்ன மாதிரி இருந்தால் 5 பேரை கொடுத்துருக்காரு. யாருக்குன்னா சிஸ்னெட்ன்ற கம்பெனிக்கு. இந்த சிஸ்னெட்டுக்கு அந்த வேலையை கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா விப்ரோவாக இருக்கும், இல்லை சிடிஎஸ்ஸாக இருக்கும். எத்தனை இருக்கு பாருங்க ஸ்டெப்பு. இப்போ இந்த பையன் போறான்னா, இந்த பையனுக்கு ஒரு நாளைக்கு எனக்கு 800 தரான்னு வச்சுக்கேன், சிடிஎஸ் 800 வாங்குவோம் ஒரு நாளைக்கு? வாய்ப்பே இல்லை. அரவமுதன் எனக்கு 800 தராருன்னா அரவமுதன் 1000 வாங்குவார், 1100 வாங்குவார், ரைட்டா? அப்போ அரவமுதனுக்கு கொடுத்தது சிஸ்னெட்டு. சிஸ்னெட் என்ன பண்ணியிருப்பான்? 1500 வாங்கியிருப்பான். அப்போ சிஸ்னெட்டு கொடுத்தது யாரு? விப்ரோ. அவன் என்ன வாங்கியிருப்பான்? ரைட்டா? இதுதான் கான்ட்ராக்ட் ஜாப். இப்படிதான் கான்ட்ராக்ட்ல போய் வேலை கத்துக்கிறதுக்கு முதல்ல உள்ள போவானுங்க. ஆனா கேண்டிடேட்டோட ஃபீலிங் என்ன யோசிச்சு பாரு. கேண்டிடேட்டோட ஃபீலிங் என்ன தெரியுமா? இதெல்லாம் ஒரு சம்பளம், இதெல்லாம் ஒரு வேலை, இதெல்லாம் நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லும்போது கேண்டிடேட் என்ன தப்பு பண்ணுவான் தெரியுமா? அந்த வேலை இன்ட்ரெஸ்ட்டை காட்டணும். நான் இதோட பெட்டரா எதிர்பார்க்குறேன்னு சம்பளத்தை பற்றி தான் பேசிட்டு போனே தவிர, ராஜா நீ வந்திருக்க விஷயத்த கத்துக்கிட்டா சம்பளம் வாங்கலாம், நீ அவுட் சோர்சிங்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சிக்க. அப்போ விப்ரோ வாங்கினது 2500 இருந்துச்சுன்னா யோசிச்சு பாரு, அது 30 நாளைக்கு எவ்வளோ ஆச்சுன்னு. இப்போ நான் இன்ஜினியருக்கு 500 கொடுத்தேன்னு வச்சுக்கேன், இவன் சொல்கிறேன், இப்போ நான் இன்ஜினியருக்கு 500 ஒரு நாளைக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், இப்போ இன்ஜினியர் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்குவான்? ஆனால் எவ்வளோ ரூபாய்க்குள்ள வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான்? 75,000 தான் உண்மையில வேலை செய்கிறான். பட் செய்கிற வேலையை பிடிச்சி புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்டை எடுத்தான்னா அவன் அடுத்து பொழைச்சான். அதில் இன்ட்ரெஸ்டே காட்டாம இதெல்லாம் ஒரு கம்பெனி 15,000 சொல்லி இப்படியே விட்டுட்டு உட்கார்ந்தானா இவன் ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா இவனுக்கு விவரம் புரியலையே. இவன் கொடுக்குற 15,000 இதெல்லாம் யார் செஞ்சுட்டு இருப்பா? உட்காந்து தம்பி இந்த ப்ராசஸ் கற்றுக்குப்பானா, ஃபால்ட்டு தானே வரான், ஓஎஸ் தானே பார்த்து போ. இவரு ப்ராசஸ் பார்க்க மாட்டாரு, என்ன சர்வர் வச்சிருக்கான்னு பார்க்க மாட்டாரு, எந்த டீட்டெயிலும் எடுக்க மாட்டாரு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவார். அடுத்த கம்பெனியில் என்ன சொல்லுவார்? ஓஎஸ் போடுவேன், பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணுவேன், அது யூடியூப்ல பார்க்குறவங்க கூட தான் பண்ணுவான். உன் என்விரான்மெண்ட்டுக்கு என்ன தேவைன்றத நீ புரிஞ்சு நீ வேலை செஞ்சாதான் நீ ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ். இப்போ உனக்கு உன் ஆஃபீஸில் இருக்க அகிலமும் தெரியும்னு வச்சுக்கேன், இவர் இல்லைனா வேலை நடக்காதுன்னு அவனாவது ஒருத்தன் இருப்பான். ஒரு ஆஃபீஸ்லையும் ஒரு இன்ஜினியர் மாதிரி இருப்பான். அவரை கேள், அவர் தான் எல்லாமே. மீதி பேர்லாம் ஏன் அப்படி இல்லை? மீதி பேர்லாம் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கான்சன்ட்ரேஷன் கிடையாது. அவர் தான்டா எல்லாம் அந்த விருப்பம் கூட சொல்லுவான், அவர் மட்டும் தான் தூக்கி வச்சுப்பானுங்க. நம்மளாம் ஒன்றும் சொல்ல முடியும், நம்மளே தூக்கி வைக்கணும். நம்ம வேலை என்ன? உள்ளே போயிட்டு தியரியில் ஏதோ படித்தோம், அதை டெக்னிக்கலாக என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி இதை சொல்லி அடுத்த வேலை வாங்கிட்டு போனது தான் நம்ம வேலை. அவன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான், ஐக்கு கொடுக்குறான், கொடுக்காம போகிறான், நமக்கு எதுக்கு அது? அவன் ப்ரொடக்ஷன் பண்ணுறான், அவன் ரன் பண்ணுறான், நம்மளால் முடிஞ்ச எஃபெக்டை நம்ம காட்டுவோம். நம்ம அவனை எப்படி நடுங்க வைக்கணும்னா, இவர் இல்லைனா இந்த டெக்னிக்கல் வேலை நடக்காதுன்ற மாதிரி நடுங்க வச்சுன்னா ஏன் நீ டிமாண்ட் பண்ண முடியாதுன்றான். நம்ம அந்த கேஸ்க்கு போகிறது இல்லை. எப்போ இந்த வேலையை விட்டு போகலாம்? இந்த வேலை சரியில்லை, இந்த மேனேஜர் சரியில்லை, இந்த ஆஃபீஸ் சரியில்லை, நாளைக்கு போயிடலாம்.
எப்படி இதுல ஒருத்தன் கெட்டு போறது பத்தாதுன்னு அவன் கூட அந்த டீம்ல உட்காந்து லஞ்சு சாப்பிடுவான் பாரு, டீமா ஃபார்ம் ஆகும் பாரு, அவன் எல்லாத்தையும் கத்துருவான். ஏன்னா முதல் கோணல் முற்றும் கோணல். நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் முதல் ஆடு எப்படி போதோ பின்னாடி இருக்க எல்லா அதே லைன்ல போகும். அப்போ முதல் ஆடே டெக்னிக்கல்ல ஒன்றும் இல்லாமல் இருக்கு, அதை நம்பி பின்னாடி வந்த ஆடுங்களாம் எப்படி இருக்கும்? அதே தான். அப்போ அவன் சொல்லுவான், தம்பி என்னென்ன டெக்னிக்கல் கற்றுக்கல சார், எங்கள் லீடுக்கெல்லாம் தெரியும் சார், உங்கள் லீடை கூப்பிடு முதல்ல. அங்கே போய் பார்த்தா லீடுக்கே ஒன்றும் தெரியாமல் உட்காந்து இருப்பாங்க. அதாவது இவனுங்களை என்ன ஆக்கிடுவாங்கன்னா, இவன் போன வேலையை விட்டு மீதி எல்லா வேலையும் அவன் கையில் கொடுப்பான். இவனும் வந்து அதெல்லாம் செஞ்சால் மேனேஜர் நம்மளை பாராட்டுவார், ஏதாவது பண்ணுவார்னா பண்ணுவான், செஞ்சுக்கிட்டு இருப்பான். எதை ஒன்று தலையில் திணிச்சு விட்டுருவோம். புரியுதா இல்லையா? டெக்னிக்கல் மட்டும்தான் நான் பார்ப்பேன், டெக்னிக்கல் தான் பண்ணுவேன், எனக்கு அதான் கொடுக்கணும்னு சொல்லாமல் இந்த எக்ஸல் ரெடி பண்ணுப்பா, இதை ரெடி பண்ணுப்பானா, அதான் எடுக்கும்போது தெரிஞ்சிச்சு இது தலையாட்டி பொம்மை, இதை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலான்னு. இதுக்கு தேவை வேலையும் அந்த சம்பளமும் தான், அந்த செக்யூரிட்டி தான் வந்துகிட்டு இருக்குது. இதுக்கு தைரியம்லாம் கிடையாது. அவன் தைரியம் நம்பிக்கையா இருப்பான், இந்த ரிசோர்ஸ் அவனும் போக மாட்டான், இன்னும் 10 வருஷம் இங்கே தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு உயிர் பயம், வேலை போயிடுச்சுன்னா ஐயோ ஐயோ எவ்வளோ போவான். அப்போ இந்த இருக்கும்போது அவன் பார்த்துட்டு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவான். உன இந்த வேலைக்குன்னு சொல்லிட்டு நீ இதை மட்டும் பாரு, நீ இதையும் பாரு, இதையும் பாரு, அதையும் பாருன்னு என்ன பண்ணுவான் உள்ள. சரி அதை பார்க்குறிய, அதாவது என்னன்னு ஃபவுண்டேஷனை புரிஞ்சு பார்க்கணும்ல. அந்த ஃபவுண்டேஷனை புரிஞ்சிக்காம அதை வேலையை செய்கிறாங்க பற்றி, அதான் பிரச்சனை. ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு என்விரான்மெண்ட்டே பார்க்காம விஜய் 6 lakhs வாங்குறாரு. இப்போ அந்த என்விரான்மெண்ட் அவர் எப்படி இருக்கும்? போனால் புதுசாக தான் இருக்கும், ஏன்னா இது வரைக்கும் யூசர் அட்டன் பண்ணல, கால் அட்டன் பண்ணல. ஆனாலும் உள்ளே போய் என்ன பண்ணுவார்? சர்வே பண்ணிடுவார். போனவங்க எல்லாருமே உள்ளே போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சர்வே பண்ணி வேலை செய்கிறாங்க. என்னென்ன ரீசன்? பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதான் ரீசன். காப்பாற்றும். நீ எந்த இஷ்யூ வந்தாலும் பேசிக் உன்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பூட் எம்ஜிஆர்னா என்னன்னு இங்கேயே சொல்லிட்டோம், எம்பிஆர்னா என்னன்னு சொல்கிறோம், ஜிபிடினா என்னன்னு சொல்கிறோம், ரைட்? இப்போ உனக்கு எல்லாம் ட்ரெயின் பண்ணி அமைச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் நாளே போகிற ஒரு யூஸர் ஆன் பண்ணி வச்சிருக்கான், பார்ட்டிஷன் டேபிள் இன்வாலிட்னு வருது, என்ன பண்ணுவேன்? யோசிக்காமல் ஸ்ட்ரைட்டாக பயாஸ்குள்ளே போவேன், யூஎஃப்ஐல இருக்கா லீகஸில் இருக்கான்னு மாற்றி பூட்டாக தான் செக் பண்ணி இஷ்யூ முடிச்சுட்டு போய் அவன் ஃப்ளோரில் உட்காந்துப்பேன். இது இங்கே லேர்ன் பண்ணிட்டு போனவன். இதை லேர்ன் பண்ணாமல் இந்த விஷயம் தெரியாமல் அந்த வேலைக்கு போனவன் எப்படி இருப்பான்? என்ன எரராக இருக்கும்? புதுசாக இருக்கே, இன்னும் புரியலையே, ஒரு சீனியர் கேட்போமா, இல்லை இவரு கேட்போமா? இப்போ ஃபவுண்டேஷன் தெரிஞ்சவன் என்ன பண்ணியிருப்பான்? இப்போ நீ என்ன பண்ணுவ? யோசிச்சு பாரு. இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? செக் பண்ணிட்டு அந்த இஷ்யூ 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிட்டே இருப்ப. ஸோ இப்படி நீ வந்து ஃபண்டமெண்டல் தெரியாம இருந்துக்கிட்டு ஒவ்வொரு இஷ்யூவும் தலையில ஏறும். இப்போ என்ன டென்ஷன்னா, ஆல்ரெடி ஒரு இஷ்யூவை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ இது அவசரமா பார்ட்டிஷன் டேபிள் இஷ்யூன்னு மேனேஜர் கூப்பிட்டாரு, அதனால இங்கே வந்தேன், இப்போ இது தெரியல, இப்போ இது ஒரு டென்ஷன், அது அங்கே நிற்கிது, அது ஒரு டென்ஷன். இப்படியே டென்ஷனை பில்டப் பண்ணுவோம். இந்த டென்ஷனை பில்டப் ஆகும்போது என்ன ஆகும்னா, பெண்டிங் டிக்கெட்னு தூக்கி வைப்பான். இந்த பெண்டிங் டிக்கெட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் வாங்குற மாதிரி. எப்படி? கடன் வாங்குற மாதிரி. கடன் வாங்குறவன் ஏன் வாங்குறான்னு தெரியுதா உங்களுக்கு? கஷ்டத்துக்காக வாங்குறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை எப்படி? அது கஷ்டத்துக்கு தான் வாங்குறான், ரைட்டு. ஆனால் கடனை வாங்கிட்டானா அவன் மனசு எப்படி மாறும் தெரியுமா? எப்படி மாறும்? அதாவது நாளைக்கு ஒருத்தனுக்கு 5 ரூபா நம்ம கொடுக்கணும், ஒரு 5 rupeesனே வச்சுப்போம், நார்மல் 5 rupees தான். அவன் கேட்பானேன்னு இன்னைக்கு மனக்கவலையில் இருக்கும், ரைட்? இன்னொருத்தன் போயிட்டு, சார் அந்த 5 rupees கொஞ்சம் கொடுங்க சார், 3 நாளாக தரேன் சார், அந்த 5 rupees வாங்குற வரைக்கும் தான் சீரியஸாக இருக்கும். இல்லை வாங்கிட்டு இவன்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் கூல் ஆகிடுவோம். திருப்பி எப்போ சீரியஸ் ஆகும் தெரியுமா? அவரு 5 rupees எங்கன்னு கேட்பாரு, அப்பதான் சீரியஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி என்ன பண்ணல. இதுதான் மனுஷன் கடன் ஆகுறதுக்கு காரணம். அப்போ வாங்கின அன்னைக்கு இருந்த சீரியஸ்னஸ் உடனே அடுத்த செகண்ட்ல இருந்தே ஓடணும் மைண்ட்ல. ஏன் இந்த ஆளுக்கு நான் 5 ரூபா கொடுக்க முடியல, அது எங்கேருந்து வரல, அதை முதல்ல கலெக்ட் பண்ணு. முதல்ல இவனுக்கு கொடுத்துட்டு ஃப்ரீயாக உட்காருனா ஃப்ரீயாக உட்காந்துருவான். சரி இப்போ இவருக்கிட்ட கொடுக்கணும், இப்போ இவரு தானே சமாளிச்சுக்கலாம், எப்படி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டான் வையன், அடுத்தவன்ட்ட வாங்குவான். எப்படி? இப்போ வந்து இவர்கிட்ட வாங்கி இவனுக்கு கொடுத்தாச்சு, இப்போ 10 நாள் கழிச்சு இவருக்கு ஓன்ட்ட வாங்கி இவருக்கு கொடுத்துருவேன். இப்போ கடைசியில் கடன் என்ன ஆகாது, இது ஒரு பழக்கமாக மாறிடும். பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்க அப்படின்னு சொல்லி இவன் 5 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி எங்கே போய் நிற்பான்னா 50 லட்சத்துக்கு போய் நிற்பான். அப்படியே 50 லட்சத்துல போய் நிற்பான். அது மாதிரி தான் பெண்டிங் டிக்கெட்ஸ். பெண்டிங் டிக்கெட்ஸ் எப்படி ஆகிடும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நாள் பெண்டிங்கில் போட்டிருப்பேன், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். நாளைக்கு என்ன ஆகும்னா, நாளைக்கு வந்த 10ல் ஒரு 2 பெண்டிங் ஆயிரும்.
இப்போ இந்த பெண்டிங் தேடுவோம். ஓஹோ, இது முந்தா நேற்று உள்ளது, இது நேற்று உள்ளது, இந்த யூசர் தான் ப்ரெசென்ட் பண்றான், அப்போ இதை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு அதை நோண்டுவான் பாரு. அதுக்குள்ள இன்னொரு பெண்டிங் சேரும். இப்படியே பார்த்தீங்கன்னா பின்ல வந்து பெண்டிங் டிக்கெட்ஸ் ஒரு 50 வந்து உட்காந்துரும் கடைசியில். என்னடா அது ஒன்று தான் வச்சிருந்தோம், 50 இருக்கு. இப்போ இந்த 50 உனக்கு எப்படி தெரியுமா? வாரா கடன். ஏன்னா புது டிக்கெட்டை ஒர்க் பண்ணுறது நேரம் கரெக்டாக இருக்கும். பெண்டிங் டிக்கெட்டுக்கு டெய்லி மேனேஜர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருப்பான்? சொல்லு பார்த்திபன், பெண்டிங் டிக்கெட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான்? மேனேஜர்கிட்ட டெய்லியும் காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பான். என்ன பார்த்திபன், அந்த 10 டிக்கெட் என்னாச்சு சார்? அது யூசர் அவ்வளோதான். அவ்வளோதான், பார்த்திபனோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட் ஆயிடுச்சு. எப்படி? அதான் கடன் சேர்த்துட்டாரு. ஒன்று வாங்கினாரு, அந்த கடன் அப்படியே வட்டி குட்டி போட்டு அது 50ல் போய் நிற்கும். கடைசியில் என்ன நடக்கும்னா, ஒரு வருஷம் ஃபுல்லாக கூட அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ண முடியாமல் ஏதாவது ஒரு இஷ்யூ 2 இஷ்யூ மாட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எதனால வந்ததுன்னு பேசிக்கை யோசிச்சிங்கன்னா, ஃபண்டமெண்டல் தெரியாதனால தான் வந்திருக்கும். யாருக்கு? டிக்கெட் எடுத்த பார்த்திபனுக்கு மட்டும் இல்லை, அவன் கூட இருக்கிற டீமுக்கே தெரியாதனால தான் அந்த டிக்கெட் என்ன ஆகுது, பெண்டிங்கில் போய் உட்காரும். அப்போ ஒருத்தன் கூட அங்கே என்ன இல்லை, ஃபண்டமெண்டல்ல இல்லை. அதான் பிரச்சனை. புரியுதா? நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா சாமிகிட்ட போகலாம், அந்த சாமிக்கு பிரச்சனைனா யார்கிட்ட போகிறது? அந்த மாதிரி தான் கம்பெனியில் நடக்கும். புரியுதா? ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணத்தை யோசிச்சிங்கன்னா, நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? டாக்டர் வேலை செய்ய வந்திருக்கோம். உடம்பை பற்றி படிக்காமல வந்திருப்போம். அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டுட்டு இருக்கணும். ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக கேட்கலாம். எல்லாத்துக்குமே இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்குறேன்னா அப்புறம் நீ எதுக்கு படிச்ச? நீ ஏன் டாக்டரான? யோசி. அப்போ ஒரு ப்ராப்ளத்தை நம்மளால ட்ரபிள் ஷூட் பண்ண முடியலன்னா அப்பவுமே என்ன யோசிக்கணும்னா, நம்ம டெக்னிக்கலி என்ன டிராபேக், ஏன் நமக்கு இது தெரியல, இது என்ன தெரிஞ்சுதான் பண்ண முடியுன்றத உட்காந்து ஆராய்ச்சி பண்றான் பாரு. அவன் டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறான், அவன் 0ல தான் இருப்பான். பெண்டிங் டிக்கெட் இருக்கு, அது இன்ப்ராக்ரஸ் டிக்கெட் இருக்கு, எல்லாத்தையும் காலி பண்ணுறான். அவன் காலி பண்ணிட்டு ஃப்ரீயாக உட்காந்துருப்பான். என்ன ரீசனு? அவனுக்கு ஸ்ட்ராங்கா டெக்னிக்கல் தெரியுதுப்பா, அதனால எந்த இஷ்யூ கொடுத்தாலும் என்ன பண்ணுவான். ஸோ அதனால பேசிக்கை ஒழுங்கா படிங்க. ஒரு பேசிக்கை ஒழுங்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எங்க வேணா சாதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இது புரியாதவன் தான் பேச முடியாம தடுமாறி இதுல இன்டர்வியூக்கு அப்புறம் ரொம்ப பாவம் சார். என்னப்பா இது? அவருன்னா உங்க அப்பாவா இல்லை உங்க அம்மாவா? என்ன அவங்ககிட்ட போய் 5 ரூபா காசா கேட்டுக்கிட்டு இருக்கா, இல்லை தப்பு பண்ணிட்டு பண்ணி கேட்டுக்கிறீங்க? இப்படி பயந்துட்டு இருக்கிறீங்க. நீ படிக்காத ஃபவுண்டேஷன் அதுதான் ஒன்று என்ன பண்ணுதுன்னா அப்படி பயப்பட வைக்குது. இன்டர்வியூரை பார்த்தவொடனே கையில நடுக்குது, பதட்டமாகுது. என்ன கேட்டுற போறாரு? என்ன கேட்க போறாரு? உனக்கு தெரிஞ்சதை சொல்லுப்பா, அதை தான்ப்பா கேட்க வராங்க. நீ தான்ப்பா அதை வந்து வாத்தியார் கேள்வி கேட்கிறாரு, பதில் சொல்லணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லணுன்ற மாதிரி நீ பயத்துல போற. அப்போ தப்பதான் ஆகும். ஏன் பயப்படணுங்கிற? முதல்ல ஏன் பயப்படுற? ஏன்னா வேலை கிடைக்கல, அதான் பயம். வேலை கிடைச்சவனுக்கு அதை விடுறதுக்கு பயம். ஏன்னா தன்னம்பிக்கை இல்லை. அடப்போட அந்த வேலையை தூக்கி போட்டாங்களே, வேற வேலை எடுத்துக்கலாம், நான் அவ்வளோ டெக்னிக்கல் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டா நீ போய் வேலை வாங்கிடுவிய. அவ்வளோ பயப்படுறோம். அப்போ வேலை இருக்கிறவனே இவ்வளோ பயப்படுறானா, பல இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடைக்காத ஃப்ரெஷர் என்னெல்லாம் பண்ணுவான். என்ன திலீப்பே திருண்டுகிட்டு வருவான் அப்படி. ஐயோ அப்பா எப்படி சமாளிக்கிறது, அப்பா வர இன்னைக்கு இன்டர்வியூ போனேன்னு கேட்பாரு, படிச்சு இவ்வளோ நாள் ஆச்சு வேலைக்கு போலேன்னு கேட்பாரு, இவர் என்ன சொல்றது. இப்படி பல சிச்சுவேஷன்ல ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம பசங்க பாவம். இதுக்கு நடுவில் காதல், ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் வேற வரும். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எப்படி? ஏன்டா உனக்கு தேவையில்லாத வேலை வீட்டில் சொல்ல, அதுக்கு வேலை கிடைக்காம போவ, வாழ்க்கையே இப்படி தான்டா, ரொம்ப கடுப்புடா அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணுவான், தத்துவம் பேசுவான். எத்தனை வயசுல? 20 வயசுல பேசுவான். அப்பா 20 வயசுல ஜாலியா இருக்கணும்பா, இப்போ போய் தத்துவம் பேசுறேன்னா சார் புரியாது சார், நிலைமை அப்படிதான் சார். அப்ப ஆரம்பத்துல இருந்தே எதையும் சரியா செய்யாதது தான் காரணம். ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கல, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம முன்னோர்கள் படிக்கல, பண்ணல. நமக்கு எல்லா வாய்ப்பும் என்ன இருக்குது, நம்ம கிடைச்ச வாய்ப்பு என்ன பண்ணல, பயன்படுத்தல, அவ்வளவுதான். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு கிடைக்கும், கொடுப்பாங்க. திறமை இருந்தா வாய்ப்பு கிடைக்காம போகுமா? முயற்சி. பசங்களுக்கு சொல்றது என்னன்னா முயற்சி. தம்பி நல்லா முயற்சி பண்ணு டெய்லி இங்க சொல்லுவேன். அவன் முயற்சி பண்றதே ஒரு முயற்சியா பண்ணுவான். சார் முயற்சி பண்ண முடியல சார். எப்படி? இப்படி இருந்தா எப்படி? ரைட். ஸோ அப்போ ரைடு 5 இதுதான், புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் டிஸ்க் ஆட் பண்ணி தியரியை ரியலைஸ் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன சொன்னேன், எல்லா தியரியுமே என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலை ரியலைஸ் பண்ணி தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நீ அந்த ப்ராக்டிக்கலை பண்ணினா அடுத்து இந்த தியரி என்ன ஆகக்கூடாது உனக்கு, அப்படி படித்து பழகிட்டீங்கன்னா நீ ஜெயிச்சிட்ட. இதை செய்ய முடியாதவன் தான் சுற்றிக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்கான். இதை நீ வந்து நாள் 1லேருந்து நாள் 30 40 கரெக்டாக செஞ்சினா நீ 50 நாளில் வேலைக்கு போகிறது கன்ஃபார்ம். புரியுதா? ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட் கூட போதும். ஏன் பெருசாக போறீங்க? இன்னைக்கு இந்த ரைடு இருக்கா, டிஸ்கிரிமினேஷன், அது மட்டும் இன்னைக்கு போதும். முதல்ல இதை ஃபுல்லாக படி, அப்புறம் அடுத்த நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம், அடுத்த டாபிக் போய்க்கலாம். அதை விட்டு எடுத்த உடனே எல்லா புக்கையும் போட்டு பேட்டு, தம்பி நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்க, நான் அசூர் படித்து வேலைக்கு போனேன், அப்படியே அசூரில் இருக்க எல்லா பேஜும் ஒரே நாளில் போட்டு அப்படியே பட்டிட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா படியா முதல்ல. ஹலோ, கீழே ஆமாம் குடிக்கணும். எத்தனை டீன் பண்ணி தேடும், அது ஸ்டாப் பண்ணுப்பா, ஸ்டாப் ரெக்கார்டிங்.